அத்தியாயம் 1. அலாரம் ஒலித்தபோது அதை வைத்துவிட்டு படுத்த ஜெகனை தவிர அடுத்த கட்டில்களில் உறங்கின வெங்கட்டும் சுவாமிநாதனும் தான் விழித்து கொண்டார்கள். டே ஜெகன், அதை நிறுத்தி தொலைடா, மரண கூண்டுல பைக் ஓட்டுற மாதிரி காதை துளைக்குது என்றான் வெங்கட். பாரே, அது கத்துது, நாம கத்துறோம், எரும மாடு மாதிரி கிடக்காம் பாரு. டேய் கிராதகா என்று கை நீட்டி முதுகில் ஒன்று வைக்க ஏதோ ஒரு சுவாரஸ்ய கனவு வெட்டுப்பட்டு பதறி எழுந்து என்ன என்ன என்றதும் தான் அலாரம் உரைத்தது. அவசரமாய் அதை நிறுத்தினான். மற்றவர்கள் உடனே தூக்கத்திற்குள் நழுவ இமைகளை அழுத்தமாக உதறிக்கொண்டு எழுந்து விளக்கை போட்டான். உடனே வெங்கட்டுக்கு அந்த டியூப்லைட் போலவே இமைகள் படபடத்து என்னடா மணி என்று முனகினான். 5. என்ன பண்ற? லைட்டை போட்டுக்கிட்டு. ஜாக்கிங் போக போறேன், அதுக்கு ரெடி ஆகணும். வாங்குவ, தூக்கம் கலையுதில்ல, நைட் லாம்ப் வெளிச்சத்திலேயே ரெடி ஆயிக்கோ. முதல்ல லைட்டை அணைச்சு தொலை, மத்தாப்பு கொளுத்தினது மாதிரி பிரகாசமா சுடுது. அணைத்து விட்டான். குளியலறைக்கு சென்று வந்தான். கொடியில் கிடந்த குவியலில் நீல நிற விளக்கொலியில் உற்று பார்த்து வாசனை பார்த்து தன் சட்டையை பேண்டை எடுத்து அணிந்து கொண்டான். ரெகுலராக போக துவங்கியதும் ஒரு வாரத்தில் ஜாக்கிங்கிற்கு உண்டான ஸ்பெஷல் வெள்ளை டிஷர்ட், ஷார்ட்ஸ், ஷூ என்று வாங்க வேண்டும். மனதை சோம்பேறித்தனத்தில் இருந்து பிடிவாதமாக பீத்தெடுத்து ஏதோ இன்று புறப்பட்டாயிற்று, வழக்கமாக போக முடிகிறதா என்று பார்க்க வேண்டும். மேஜை டிராயரில் துழாவி டைரி எடுத்து அதன் உள்ஃப்ளாப்பில் செருகி வைத்திருந்த பணம் எடுத்து வைத்து கொண்டான். எதற்காவது தேவைப்படலாம். திடீரென்று பைக் பஞ்சர் ஆகலாம். எப்போதும் பணம் பாக்கெட்டில் இருக்க வேண்டும். வியர்வை வழிந்தால் துடைத்து கொள்ள ஒரு கர்ச்சிப் வேண்டும். மண்டியிட்டு அமர்ந்து கட்டிலுக்கடியில் இருந்து மகா சைஸ் பெட்டி இழுத்து சாவி போட்டு திறந்து கடமுடான்னு என்னடா உருட்டிக்கிட்டு இருக்க, மனுஷனை தூங்க விட மாட்டியா? வெங்கட்டின் ஆட்சேப முனகல் கொட்டாவி கலந்து வந்தது. கர்ச்சிப் எடுத்துக்கொண்டு ஜெகன், நான் வெளியில போறேன், நீ கதவை தாழ்பால் போட்டுக்கிட்டு தூங்கு என்றான். 1 மணி நேரத்தில் வந்துட மாட்ட, வெளியில பூட்டிக்கிட்டு போடா, டிஸ்டர்ப் பண்ணாத. சாவி எங்கடா இருக்கு? ஐயோ பேசாத கத்தினான் வெங்கட். இன்னொரு வார்த்தைக்கு ஜெகனின் குரல் வலை நெறிபடும் அபாயம் உணர்ந்ததால் சத்தமில்லாமல் இருட்டுக்குள்ளேயே தேடி எடுத்து அறையை பூட்டிக்கொண்டு வெளியே வந்தான். வாசலில் நிறுத்தியிருந்த 3 பைக்குகளில் தன்னுடைய ஹீரோ ஹோண்டாவை மற்றதில் இடித்து விடாமல் ஜாக்கிரதையாக எடுத்து சாய்வான சிமெண்ட் தளத்தில் இறக்கியபடி தள்ளி சாலைக்கு வந்தான். அமர்ந்து ஸ்டார்ட் செய்தான். கிளம்பி உடனே அணைந்தது. மறுபடி கிளப்பி ஆக்சிலேட்டரை டுர் டுர் என்று பண்ணியதில் வட்டாரத்தில் 100 பேராவது விழித்து கொண்டிருப்பார்கள் என்பது உணர்ந்து கிளம்பிவிட்டான். வானம் தன் கருப்பு கோஷாவை மெதுவாக விலக்கி கொண்டிருந்தது. நட்சத்திரங்கள் பேட்டரி இறங்கியிருந்தன. ஒரு பறவை கும்பல் சில்லவுட்டில் கடந்தது. அந்த வீட்டின் கேட் உள்ளே ராத்திரி காவல் களைப்பில் ஒரு ராஜபாளையம் தன் முன்னங்கால்களில் தலை சாய்த்து உறங்கியது. 4 வீட்டுக்கு ஒரு வாசலில் சுத்தம் செய்து கொண்டு கோலம் போட்டுக்கொண்டு சட்டை போடாத மாமா ஒருவர் பிளாஸ்டிக் பக்கெட்டுடன் பைப்புக்கு நடக்க ஏதோ ஒரு கொல்லைப்புறத்தில் சத்தமாக ஓங்காரம் செய்து துப்பினார் ஒரு யாரோ. பெசன் நகர் கடற்கரைக்கு அவன் வந்து சேர்ந்தபோது அங்கே ஏற்கனவே ஏராளமான கார்களும் ஸ்கூட்டர்களும் நிறுத்தப்பட்டு பாதை முழுக்க விருக்கென்று நடந்து கொண்டிருப்பவர்களை பார்த்ததும் சின்னதாய் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஏற்பட்டது. உடல் இளைப்பதற்கு தினம் வேகமாக வாக்கிங் போகலாம் என்பது ஏதோ தேவ ரகசியம் போலவும் அதை தான் கண்டுபிடித்து செயல்படுத்த போவது போலவும் ஒரு பிரமையில் வந்த ஜெகனுக்கு அத்தனை பேர் யூனிஃபார்மில் கேன்வாஸ் ஷூ அணிந்து டக் டக் என்று நடந்து போவதை பார்க்க சற்று மலைப்பாகவே இருந்தது. ஏதோ சிலர்தான் மஃப்டியில் இருந்தார்கள், ஏதோ சிலர்தான் ஷூ அணியவில்லை. அவர்கள் யாருக்கும் அவனை அறிமுகம் இல்லை என்றாலும் அவர்களுக்கு மத்தியில் கத்துக்குட்டியாக செருப்புகளோடு கைவீசி நடப்பது ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. ஒரு நீளம் நடந்து திரும்பியதுமே இன்றைக்கு இது போதும் என்றும் இன்றைக்கே ஆபீஸ் முடிந்து திரும்பும்போது டிஷர்ட், ஷார்ட்ஸ், ஷூ இவற்றை வாங்கி விடுவதென்றும் தீர்மானித்தான். ஜெகனுக்கு அலுவலகம் தேனாம்பேட்டையில் 5 மாடி கட்டிடத்தில் ஒரு மாடி முழுதும் அடைத்து கொண்டிருக்கும் சதன் கெமிக்கல் நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் பிரிவில் உதவி மேனேஜர். டை கட்டின உத்தியோகம், தனியறை, குளிரறை, ஒரு செக்ரட்டரி வேறு உண்டு. ஆண் செக்ரட்டரி. நிறுவனத்தின் முக்கிய தயாரிப்பு சோப்பு. அம்மா இவன் மாமன் அவள் அண்ணன் ரங்கநாதனுடன் பெங்களூரில் செட்டில் ஆகி எப்படா பொண்ணு பார்க்கட்டும், இப்போ பண்ணிக்காம எப்போ பண்ணிப்ப என்று வாரம் ஒரு தபால் எழுதி கொண்டிருக்கிறாள். இப்போ என்ன அவசரம் என்ற பதிலை இவனும் ஜெராக்ஸ் செய்து வைத்துக்கொண்டு வாரம் ஒரு முறை அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறான். ஜெகனின் தினசரி வாழ்க்கை சிக்கல் இல்லாதது. 10 மணி ஆபீஸுக்கு அடையாறில் 9:30க்கு புறப்பட்டால் போதும். பைக்கில் போகிற வழியில் மத்திய கைலாஷ் கோவிலுக்கு ஒரு தரம் கன்னத்தில் போட்டுக்கொள்வான். கோட்டூர்புரத்தின் நீளமான சாலையில் அத்தனை சிக்கலில்லாத டிரைவிங். பெரும்பாலும் விசில் அடித்தபடி ஓட்டுவான். ஆபீஸில் சக ஊழியர்கள் ரொம்பவும் உற்சாக கும்பல்.
வேலையிலும் சின்சியாரிட்டி காட்டுபவர்கள், அரட்டையிலும் சின்சியாரிட்டி காட்டுபவர்கள். நான் மேலதிகாரி, நீ எனக்கு கீழ் என்கிற பந்தாவெல்லாம் கிடையாது. நட்பு ரீதியான உத்தரவுகளிலேயே வேலை நடந்துவிடும். மிஸ்டர் ராமநாதன், இன்னைக்கு ஈவினிங் எத்தனை மணி நேரம் ஆனாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சு கொடுத்துட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு போகணும் என்கிற சினிமா டயலாக் எல்லாம் அந்த ஆஃபீஸில் கிடையாது. ராம், எம்டிக்கு சீக்கிரம் பைல்ஸ் ஆபரேஷன் பண்ணிட்டா தேவலாம். கத்துது, பிடுங்குது. இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் முடிச்சிடுமா, வேணும்னா நானும் கூடவே உட்காந்து கம்பெனி கொடுக்குறேன். சர்தார்ஜி ஜோக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன், வாட்டியா. இப்படித்தான் பேச்சுக்கள். சீனியர் கிளார்க் மதுசூதனன் மகளின் கல்யாண வரவேற்புக்கு சக ஊழியர்கள் எல்லோரும் பார்சல்களுடன் போய் வீடியோவில் பதிவு செய்து கொண்டு பந்திக்கு காத்திருக்கும் போது ஆர்கெஸ்ட்ரா இரைச்சலுக்கு தள்ளி வந்து புல்வெளியில் 8 பேராய் வட்டமாய் நாற்காலி போட்டுக்கொண்டு அரட்டை அடித்த போதுதான், ஜெகன் சார், உங்களுக்கு எப்போ மேரேஜ் என்று ஆரம்பித்து வைத்தாள் வாணி. சதா ஸ்லீவ்லெஸ் காட்டன் சாரி, கொண்டை. என்ன அவசரம் இப்போ என்றான் மெக்கானிக்கலாக. இன்னும் பாப்பாவுக்கு பல்லு முளைக்கலையாக்கும் என்றாள் ரஞ்சிதா. எப்போதும் லோஹிப், எப்போதும் லிப்ஸ்டிக், பிளேபாய் ஜோக்ஸ், படித்ததையும் சொல்வாள், தயாரித்தும் சொல்வாள். ஐம் ஒன்லி 26. இப்போ பண்ணிக்காம எப்போ பண்ணிக்கிறதா என்றான் சரவணன். சட்டையில் முதல் பட்டனில் இருந்து போடுவான் பவர் கிளாஸ். இன்னும் கொஞ்ச நாள் பேச்சுலர் லைஃபை என்ஜாய் பண்ணுறேனே. அப்ஜெக்ஷன். கல்யாண வாழ்க்கையில் என்ஜாய்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறீங்களா? எனக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆச்சு. ஐ எம் சோ ஹாப்பி என்றாள் ஜானகி. கழுத்திலும் இடுப்பிலும் மடிப்புகள். நந்தவனத்தேரி என்பது ரஞ்சிதா இவளுக்கு வைத்திருக்கும் பட்டம். யூ ஆர் லக்கி டு. உங்களுக்கு அற்புதமான புருஷன் அமைஞ்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு அற்புதமான மனைவி அமையணுமே. பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்டுட்டு இன்டர்வியூ பண்ணாமையா செலக்ட் பண்ணிட போறீங்க? அந்த ஒரு மீட்டிங்கில் புரிஞ்சுக்க முடியுமா என்றான் ஜெகன். சரிதான், 1 வருஷம் குடித்தனம் நடத்தி பார்த்துட்டு அப்புறம் தாலி கட்டுறேன்னு சொல்லுவீங்க போலிருக்கே என்றான் பிரதாப். எல்லா நிலைப்படிகளிலும் குனிந்து வருகிற உயரன். எப்போதும் பிளாக் பேண்ட், சட்டை மட்டும் கலர் மாறிக்கொண்டிருக்கும். அப்படி இல்லை, ஒரு மாதிரி பயமா இருக்கு. ரிஸ்க் கேம்னு படுது. நல்லா இருக்கே கதை. நமக்கு பிறக்கிற பையன் நமக்கு சோறு போடுவானா, சோறு போடலைன்னா கூட சரி நம்ம பேரை கெடுக்காம இருப்பானான்னு ஒவ்வொரு அப்பா அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணி தான் பிள்ளை பெற்றுக்கிறதுன்னு முடிவு செஞ்சாங்கன்னா என்ன ஆகிறது? நீங்களும் பிறந்திருக்க மாட்டீங்க, நானும் பிறந்திருக்க மாட்டேன். வாழ்க்கையே ஒரு சேலஞ்சு தானே சார். பிரச்சனைகளே இல்லாமல் ஸ்மூத்தாகவே எல்லாம் அமைஞ்சாலும் அந்த வாழ்க்கை போர் அடிக்கும் தெரியுமா என்றான் ரமணன். செஸ் பிளேயர். போர்டு இல்லாமல் காய்களும் இல்லாமல் இவனும் சாரியும் வாயாலேயே பொசிஷன் சொல்லி செஸ் ஆடுவதை புதிதாக யாராவது பார்த்தால் மண்டையை பீத்து கொள்வார்கள். சார், உங்கள் பிரச்சனைக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் என்றாள் ரஞ்சிதா. சொல்லுமா. ஜானகி மேடத்தோட கல்யாணம் சக்ஸஸ்னா அதுக்கு காரணம் அவங்களுக்கு அமைஞ்சது புருஷன் இல்லை, ஒரு எஸ்மேன். ஒரு ஜோடியில் ஒன்று ஆம்பளை எஸ்மேனாக இருக்கணும், இல்லைன்னா பொம்பளை எஸ் உமனாக இருக்கணும். அப்படி அமைஞ்சிட்டா பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஒரு எஸ் உமனாக பார்த்து பிடிச்சிடுங்க. அந்த பொண்ணு எஸ் உமன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதானே ப்ராப்ளம். அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது தான். வாட் நான்சென்ஸ். காதலிக்க ஒரு காதலி தேவைன்னு பேப்பரில் விளம்பரம் கொடுக்க சொல்கிறீங்களா? மெனக்கெட்டு முயற்சி பண்ணி வர்றதா காதல்? அது தானாக புறப்படுற ஊத்து இல்லையா? அஃப்கோர்ஸ். அப்படியே நீங்கள் விளம்பரம் கொடுத்தாலும் 82 கிலோவில் பிரபு சைஸில் இருக்கிற உங்களை காதலிக்க எவளும் கொஞ்சம் யோசிக்க தான் செய்வா என்ற வாணியின் கிண்டல் தான் ஜெகனை உசுப்பேற்றி விட்டது. என்ன கிண்டலா? கொஞ்சம் பூசினாப்புல இருக்கேன். நான் என்ன குண்டா? சூது வாது கள்ளங்கப்படம் இல்லாதவங்க என்ன மாதிரி கொஞ்சம் சதப்பற்றோட தான் இருப்பாங்க. உடம்பு இழைக்கிறது என்ன பெரிய விஷயமா? அதில் அக்கறை காட்டுறதில்ல, அவ்வளவுதான். மனசு வச்சா 6 மாசத்துல 10 கிலோ குறைச்சிட முடியும். பந்தயம் கட்டுறீங்களா என்று ஜெகன் கேட்டிருக்க வேண்டாம். ஓகே, பந்தயம். இப்போ உங்கள் எடை என்ன? 82. 6 மாதம் கணக்கு. இன்னைக்கே ஆரம்பம். 6 மாதம் கழித்து உங்கள் எடை 72 கிலோவா இருக்கணும். அப்படி இருந்தால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு 500 ரூபாய் ஒருத்தில் நீங்கள் கேட்குற ப்ரெசண்ட் வாங்கி தரணும். என்ன பந்தயமா என்றாள் ரஞ்சிதா. எல்லோரும் கோரஸ் பாடினார்கள். சரி, இட் இஸ் எ சேலஞ்ச் என்று கட்டை விரலை உயர்த்தினான் ஜெகன். அன்றிரவு நண்பர்களோடு சேர்ந்து தங்கியிருக்கும் தன் வாடகை வீட்டில் வெங்கட் சுவாமிநாதன் 2 பேரிடமும் கலந்து ஆலோசித்தான். வெங்கட் ஒரு ஷேர் புரோக்கர் அலுவலகத்தில் ஃபைனான்சியல் கன்சல்டன்ட். எப்போதும் அவன் பேச்சு கோடிகளில்தான் சஞ்சரிக்கும். தூக்கத்தில் எழுப்பி போன வருடம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி MRF ஷேர் என்ன விலை போனது என்று கேட்டால் உடனே மனப்பாடமாக சொல்லிவிட்டு புரண்டு படுத்துக்கொள்வான். அதே அலுவலகத்தில் வேலை பார்க்கும் சிந்துஜா என்பவளை காதலித்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு பிடிக்காத ஆனால் அவளுக்கு பிடித்த புத்தகங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு மருந்து மாதிரி படித்து கொண்டிருப்பான். இன்னைக்கு இங்க தொட்டேன் என்று அடிக்கடி வெறுப்பும் வெப்பமும் ஏற்றுவான். சுவாமிநாதன் உற்சாகம் என்றால் விலை என்ன என்று விசாரிப்பவன். வாழ்க்கையையே தொலைத்தவன் போலத்தான் இருப்பான்.
மௌனத்தின் ரசிகன். சம்பாதித்த 10 கோடியை எதில் முதலீடு செய்யலாம் என்று யோசிக்கிறவன் போல சதா சிந்தனை. என்னதான் யோசிப்ப என்றால், யோசிச்சு பாரு, பிரபஞ்சத்துல நாம ஒரு அங்கமா இல்ல நாம தான் இந்த பிரபஞ்சமா என்று ஆரம்பிப்பான். பிறகு அவன் பேசுகிற தத்துவங்களில் சில புரியும், பல கொட்டாவி வரவழைக்கும். அவன் படிக்கிற புத்தகங்கள் வேறு ஜாதி. அவை வெற்றிலைப்பாக்கு கடைகளில் கிடைக்காது. அலுவலக நண்பர்களிடம் போட்ட பந்தயம் பற்றி சொன்னதும், யோகா கத்துக்கோ, ஜெயிச்சிடலாம் என்றான் சுவாமிநாதன். அவனை போய் கேட்டியே, நான் சொல்றேன் ஜெகன், முதல்ல நொறுக்கு தீனி, ஐஸ்கிரீம் இதெல்லாம் நிறுத்து என்றான் வெங்கட். சரி, உனக்கு நீச்சல் தெரியுமா? பிரமாதமா நீச்சல் அடிப்பேன். தினம் ஸ்விம்மிங் பூல் போய் 1 மணி நேரம் நீந்து. அப்புறம் காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போ. வேற ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணு. எவ்வளவு புது புது மெஷின்ஸ் வந்திருக்கு தெரியுமா? இதெல்லாம் செஞ்சால் 6 மாதத்தில் 10 கிலோ குறைச்சிட முடியுமா? எதுக்கு 6 மாதம்? 3 மாதம் போதும். நீ சொல்கிறதெல்லாம் செஞ்சால் அதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கும் போலிருக்கே. பின்ன ஒரு பந்தயம்னு வந்துட்டா ஜெயிக்க வேணாமா தம்பி? ஜெகனுக்கு வெறி ஏற்பட்டு வெங்கட் சொன்ன எல்லாவற்றையும் செயல்படுத்தி பந்தயத்தில் ஜெயித்து விடுவது என்று தீர்மானித்து இன்று பிள்ளையார் சுழியாக கடற்கரை வந்து செருப்பு காலோடு நடந்து விட்டான். ஜெகனுக்கு விடிந்து கொண்டிருக்கும் அந்த அதிகாலையில் மணல்வெளி தாண்டி தூரத்தில் இருக்கும் கடலில் சில்லென்று கால்களை நனைக்க வேண்டும் என்று ஆசை வந்தது. தூரத்து அலைகளை நோக்கி நடந்தான். ஏதாவது வாய்விட்டு பாட வேண்டும் போல் இருந்தது. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே என்று பெண் பாடல்தான் வந்தது. பாடிக்கொண்டே வந்து சேர்ந்தான். அந்த நேரத்திற்கு கரையோரம் இவனையும் ஒரு நாயையும் தவிர யாருமில்லை. தூரமாய் சில படகுகள் கரை நோக்கி வந்து கொண்டிருந்தன. பேண்டின் முனைகளை கொஞ்சம் அடக்கிவிட்டு கொண்டு அலைகளில் நின்றான். அலைகள் தடவி வடிவது சுகமாக இருந்தது. பேண்ட் மடித்து விட்டது அனாவசியமாகி அதற்கு மேலும் நனைந்தது. கழற்றி போட்ட செருப்புகளின் அருகில் அமர்ந்து அலைகளை பார்த்தபடி பேண்ட் முனைகளை பிழிந்து கொண்டான். அம்மா சொல்லிக்கொண்டே இருக்கிறாளே, கல்யாணத்திற்கு சம்மதம், பெண் பார் என்று எழுதி போட்டு விடலாமா? நிரந்தரமான வேலை இருக்கிறது, நல்ல சம்பளம். எனக்கு முன்னால் திருமணமாக வேண்டிய அக்காவும் இல்லை, தங்கையும் இல்லை. என்ன சிக்கல் இருக்கிறது இப்போது? செய்து கொண்டால் என்ன? எத்தனை நாட்களுக்கு சினிமா பார்த்துவிட்டு வெங்கட் சொல்லும் சொந்த அனுபவங்களை கேட்டுவிட்டு பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பது? சரி, எனக்கு எந்த மாதிரி மனைவி வேண்டும்? ரஞ்சிதா சொன்னாலே, அந்த மாதிரி எது சொன்னாலும் தலையாட்டும் ஒரு எஸ் உமனா? ச, அது அடிமை மாதிரி இருக்கும். எனக்கு சமமாக இருக்க வேண்டும், சகஜமாக பேச வேண்டும், புத்திசாலித்தனம் வேண்டும், அஃப்கோர்ஸ் அழகான பெண்ணாக இருக்க வேண்டும். எனக்கு மனைவியாக வரப்போகிறவள் இனிமேல் பிறந்து வளரப்போவதில்லை. எப்போதோ பிறந்திருப்பாள், ஜோராக வளர்ந்திருப்பாள். இந்த அதிகாலையில் அவள் இப்போது என்ன செய்து கொண்டிருப்பாள்? பல் தேய்த்து கொண்டு, வாசலில் புள்ளி புள்ளியாய் வைத்துக்கொண்டு கோலம் போட்டுக்கொண்டு, பால் காய்ச்சி காஃபி போட்டுக்கொண்டு, சுவாமிக்கு முன்னால் தலையில் சுற்றின ஈரத்துண்டோடு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டு, நியூஸ் பேப்பர் படித்து கொண்டு, இல்லை இன்னும் எழுந்து கொள்ளாமல் குப்புறப்படுத்து உறங்கி கனவு கண்டு கொண்டு. யோசித்தபடியே அவன் கைகள் மணலை குவித்து குவித்து ஒரு கோபுரம் கட்டிவிட்டதை அப்போதுதான் உணர்ந்தான். என்ன இது? சின்ன பிள்ளை மாதிரி மணல் வீடு கட்டி கொண்டிருக்கிறேன். ஏன் கட்டினால் என்ன? குழந்தைகள் தான் கட்ட வேண்டுமா? ஜெகன் இப்போது அந்த மணல் வீட்டின் மேல் அக்கறை கொண்டு வாசல் தோண்டி கோபுர உச்சியில் ஒரு குச்சியை கொடி மாதிரி செருகி அழகு பார்த்து கொண்டிருக்க, திடீரென்று எந்த திசையில் இருந்தோ வந்தது அந்த குதிரை. யார் என்ன என்று பார்ப்பதற்குள் குதிரை இவன் அருகில் வந்து அந்த மணல் வீட்டை சிதறடித்ததில் மணல் எகிரி அவன் முகத்தில் அடித்தது. அவசரமாக எழுந்து முகத்தில் படிந்த மணலை தட்டிக்கொள்ள ஒரு துகள் கண்ணில் விழுந்திருந்தது. சாரி சாரி சார் என்று குதிரையிலிருந்து இறங்கி அவன் அருகில் வந்தாள் அவள். இமைகளை உதறியபடி அவளை பார்த்தான். டைட்ஸ் பேண்ட், டைட் டிஷர்ட், கூந்தல் பறக்காமல் நெற்றியில் ஒரு எலாஸ்டிக் பேண்ட். அழகான அவள் முகத்தில் தவிப்பு. சாரி சார், கண்ணில் பட்டுருச்சா? இப்போதான் பழகிட்டு இருக்கேன், அதான் குதிரையை சரியா கண்ட்ரோல் பண்ண முடியாம. இந்தாங்க ஊதி வைங்க என்று தன் கர்ச்சீஃபை நீட்டினாள். இல்ல, என்கிட்ட இருக்கு, பரவாயில்ல விடுங்க. தன் கர்ச்சீஃப் எடுத்து வாயில் ஊதி வெப்பம் பண்ணி மண் விழுந்த கண்ணில் வைத்து கொண்டான். காதில் கொஞ்சம் மண் ஊட்டி இருக்கு, தட்டி விட்டு கொண்டான். கண் உறுத்தியது. போகலையா? ரொம்ப செவந்துடுச்சு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். பரவாயில்ல, போயிடும். தண்ணிக்குள்ள முழிச்சு பார்த்தா போயிடும். வீட்டுக்கு போய் பண்ணிக்கிறேன், நீங்க போங்க என்று நிமிர்ந்து அப்போதுதான் அவள் ரொம்பவும் அழகாயிருப்பதை மனதில் வாங்கி கொண்டான். தூரத்திலிருந்து மூச்சு வாங்க ஓடி வந்து அவளுக்கு குதிரை ஏற்றம் கற்றுக் கொடுக்கிற ஆசாமி, என்ன அஞ்சலி, எனி ப்ராப்ளம் என்றான். நத்திங், நீங்க போங்க என்று செருப்புகளை அணிந்து நடந்த ஜெகன் கொஞ்ச தூரத்திற்கு பிறகு திரும்பி பார்க்க குதிரையோடு நடந்த அவளும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள். அஞ்சலி என்று சொல்லி பார்த்து கொண்டு நடந்தான். அத்தியாயம் 2. உடற்பயிற்சி பண்ணுவதற்கு இத்தனை வகையான இயந்திரங்களா என்று ஆச்சரியமாக இருந்தது ஜெகனுக்கு. அந்த ஆசாமி பெயர் விலாசம் எல்லாம் நிரப்பிக்கொண்டு
பேனாவை மூடாமல், உங்களுக்கு ஏதாச்சும் ஆபரேஷன் நடந்திருக்கா என்றான். இல்லை என்றதும் அதற்குரிய பகுதியில் நோ என்று மொழிபெயர்த்து எழுதி கொண்டான். உடம்புல ஏதாச்சும் ட்ரபிள்ஸ் இருக்கா? பைல்ஸு, ஹெரன்யா இந்த மாதிரி? எப்பயாவது தலைவலிக்கும், செஸ்ட் பெயின், பேக் பெயின் இந்த மாதிரி? இல்லைங்க. உங்களுக்கு வெயிட் குறைச்சா போதுமா, இல்லை பாடி பில்டப் பண்ணணுமா? வித்தியாசம் இருக்கா? இல்லையா? பாடி பில்டு பண்றதுனா அதோ பாருங்க என்று காட்டிய சுவரில் மாட்டின படத்தில் ஒரு ஆண் அழகன் ஜட்டியோடு நின்று ஜீவன் டோன் விளம்பரம் மாதிரி உடம்பின் அத்தனை நரம்புகளும் தெரித்து விடுவது போல முறுக்கி காட்டி கொண்டிருந்தான். அதெல்லாம் வேணாங்க, எடை குறைஞ்சா போதும், 10 கிலோ 6 மாசத்துக்குள்ள என்றவனை அவன் புன்னகையோடு பார்த்தது எரிச்சலாக இருந்தது. எந்த மிஷின்ல எக்ஸசைஸ் பண்ணணும்? இருங்க சார் என்று மேஜை டிராயரில் இருந்து இன்ச்சி டேப் எடுத்து சட்டை தைக்க போகிறவன் போல இடுப்பு சுற்றளவு, மார்பு சுற்றளவு எல்லாம் எடுத்து எடை மிஷினில் ஏற்றி 82.5 என்று காட்டியதை பெருந்தன்மையோடு 82 குறித்து கொண்டான். உயரம் அளந்து குறித்தான். மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இவ்வளவு பண்றீங்களே என்று தாங்க முடியாமல் கேட்டுவிட்டான் ஜெகன். இதெல்லாம் ப்ரொசீஜர் சார். சும்மா இஷ்டத்துக்கு ஜிம்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரி பயிற்சி கொடுத்துட முடியாது. அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி தான் எக்ஸசைஸ் கொடுப்போம். உங்க வயசுக்கு உயரத்துக்கு 14 கிலோ குறைக்கணும். அந்த பக்கம் இந்த பக்கம் பெண்கள் பயிற்சி செய்து கொண்டிருந்ததால், எதுக்கு அதை இப்ப சத்தம் போட்டு சொல்றீங்க என்றான். இதுல வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார். எல்லாருமே ஒவ்வொரு பிரச்சனையோட தான் வர்றாங்க. ரைட், பணம் கட்டிட்டேன் இல்ல? கட்டிட்டீங்க. ரசீது கொடுத்துட்டீங்கல்ல? இப்ப கொடுத்தேனே. இன்னைக்கு பயிற்சி நிக்க வச்சு லெக்சர்லயே முடிச்சிடுவீங்களா? கோபமா இருக்கீங்க போலிருக்கு. இப்படி வாங்க சார் என்று ஒரு இயந்திரத்திடம் அழைத்து போனான். இது மேல ஏறி நின்று இதை பிடிச்சுக்கிட்டு செய்யணும். உடம்பு நேரா இருக்கணும், கால் சோர்ந்து இருக்கணும், இடுப்பு மட்டும் ட்விஸ்ட் ஆகணும். லெஃப்ட் சைடுல 10 தடவை, ரைட் சைடுல 10 தடவைன்னு மாறி மாறி செய்யணும். கிளாரா, சாருக்கு செஞ்சுக்காமி என்று விட்டு போய்விட்டான். கிளாரா இன்னொரு தோல் மாதிரி உடம்போடு ஒட்டிய ஃபுல் சூட் போட்டிருந்தாள். சூயிங்கம் என்றபடி வந்து ஹாய் என்றாள். ஏறி நின்று விசுக் விசுக் என்று அவள் செய்து காட்டிய போது சுலபமாகத்தான் இருந்தது. ஜெகன் ஏறி நின்று அதை அசைய விடாமல் பேலன்ஸ் செய்யவே சிரமப்பட்டான். பிறகு ட்விஸ்ட் செய்தான். இன்னும் நல்லா செய்யணும், இடுப்பு நல்லா ட்விஸ்ட் ஆகணும் என்று லஜ்ஜை இல்லாமல் அவன் இடுப்பை அவள் தொட்டு வளைத்த போது கூச்சமாய் கிச்சு கிச்சு மூட்டுவது போல் இருந்தது. நானே செஞ்சிடறேன் என்றான். நாளையிலிருந்து இப்படி டைட்டா பேண்ட் போட்டுட்டு வராதிங்க, கிழிஞ்சிடும். ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி ஃபுல் சூட் போடுங்க, இல்ல ஷார்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. சரிங்க என்றான். பிறகு இன்னொரு ராட்சச கருவியிடம் அழைத்து சென்று தலைக்கு மேலே ராடை பிடித்து அந்த பக்கம் போடப்பட்ட எடையை இழுத்து இழுத்து விட சொன்னாள். படுத்துக்கொண்டு கால்களால் எடையுடன் கூடிய ஸ்டியரிங்கை உதைக்க சொன்னாள். சாய்வு படுக்கையில் படுக்க வைத்து 2 கைகளையும் நேராய் நீட்டி தம் பிடித்து உடலை உயர்த்தி நேர்கோட்டிற்கு கொண்டு வர சொன்னாள். பிரைம் ஸ்போர்ட்ஸ் டிவியின் கீப் ஃபிட் காட்சிகளிலும் சினிமாவின் பாடல் அல்லது சண்டை காட்சியில் பார்ப்பது போல ஜிம்மில் பயிற்சிகள் செய்வது அத்தனை சுலபமான விஷயமாக அவனுக்கு படவில்லை. பார்க்கத்தான் சுகம் போலிருக்கிறது, பழகினால் இப்படித்தான் அங்கங்கே வலிக்கும் போலிருக்கிறது. தன் சந்தேகத்தை கிளாராவிடம் கேட்டே விட, 2 நாளைக்கு உடம்பெல்லாம் வலிக்கத்தான் செய்யும், அப்புறம் செட்டில் ஆயிடும், கவலைப்படாதீங்க என்றாள். அடுத்து நீராவியில் குளிக்க வைப்பதற்காக அவனை அழைத்து சென்று ஒரு விசேஷ நாற்காலியில் உட்கார வைத்து தலையை மட்டும் வெளியே வைத்து வெறும் ஜட்டியோடு ரெஃப்ரிஜிரேட்டர் மூடுவது போல அவனை மூடிவிட்டு ஸ்விட்ச் போட்டுவிட்டு போய்விட்டாள். உள்ளே கதகதப்பாக நீராவி உடம்பெல்லாம் உலாவி வியர்வையை இழுத்து கொண்டிருக்க சும்மா தலையை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்று அங்கே பயிற்சி எடுக்க வருபவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிகளை சுவரில் படித்து கொண்டிருந்த போதுதான் சற்று தள்ளி குட் மார்னிங் அஞ்சலி என்று யாரோ சொன்னதற்கு திரும்பி பார்த்தால் அதே குதிரை அஞ்சலி குதிரைவால் கொண்டையில் ஓடுகிற பெல்ட்டின் மேல் ஒரே இடத்தில் ஓடிக்கொண்டிருந்தாள். வெள்ளை ஷார்ட்ஸ், கத்திரிப்பூ நிற பனியன். பனியனில் அவள் ஓடுவதால் துள்ளல்கள். அஞ்சலி அந்த ஓட்டத்தை முடித்து இறங்கி கைகளை உதறி ரிலாக்ஸ் செய்தவள் திரும்பி அவனை பார்த்து விட்டாள். 3வது செகண்டில் நினைவுக்கு வந்ததும் கிட்டே வந்து ஹலோ சார் என்றாள். ஹலோ என்றான். கைப்பிடித்து குலுக்கலாம் என்றால் கைகள் உள்ளே இருந்தன. எங்கே எப்படி எக்ஸசைஸா என்று அபத்தமாகத்தான் கேட்க முடிந்தது. ஆமா, நீங்க மெம்பரா என்ன? பார்த்ததே இல்லையே. இப்பதான் 1/2 மணி நேரம் முன்னாடில இருந்து மெம்பருங்க. அச்சா என்றாள். அவளுக்கு முகமும் கழுத்தும் ரொம்ப வியர்த்திருந்தாலும் அது அவள் அழகை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யவில்லை. நான் முடிச்சிட்டே, see you, bye என்று விரல்களை அசைத்து விட்டு அவள் போன பிறகுதான் இன்னும் ஏதாவது விசாரித்திருக்கலாம் என்று தோன்றியது. வீட்டுக்கு வந்து ஷேவிங் செய்ய முகத்தில் சோப்பு தடவியபடி வெங்கட்டிடம் இந்த மாதிரி என்றதும் அவன் ஷூவுக்கு பாலிஷ் போடுவதையே நிறுத்திவிட்டான். அறிவு இருக்கா உனக்கு? 2 தடவை மீட் பண்ணியிருக்க, அழகா இருக்கான்னு சொல்ற, சகஜமா பேசுறான்னு சொல்ற,
அஞ்சலின்னு பேரை தவிர வேற எதுவுமே தெரியாதுன்னு சொல்றியே, வெக்கமா இல்ல உனக்கு? விளையாடுறியா நீ? முன்ன பின்ன தெரியாத அவகிட்ட என்ன கேட்க சொல்ற? முன்ன பின்ன எல்லாம் அழகா இருக்குன்னு தானே சொன்ன, அப்புறம் தெரியாதுன்ற? 2 மீட்டிங் ஆயிடுச்சு. இந்நேரம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சத்யம் தியேட்டர் வரைக்கும் வந்திருக்க வேணாமா? வாங்குவ. அவளை என்ன ஐட்டம்னு நினைச்சியா? பாரா கோபம் வருதே. லவ் கிவ் பண்றதா உத்தேசம் இருக்கா? அது எப்படி குலம் கோத்திரம் எதுவும் தெரியாம ஒரு அபிப்பிராயம் ஏற்படுத்திக்கிறது வெங்கட்? ஜாதகம் கேட்டு வாங்கி ஜோசியர்கிட்ட காட்டி 11 பொருத்தம் இருந்தா தான் காதலிப்ப போலிருக்கே. அசடு. 3வது மீட்டிங்லயே நான் என் சிந்துஜா கிட்ட ஐ லவ் யூ சொன்னேன் தெரியுமா? அவ்விடத்துல ஒருவேளை அந்த அளவுக்கு காஞ்சு போயிருந்தாங்களோ என்னவோ, நம்மளை பார்த்ததும் ஒருத்தன் ஐ லவ் யூ சொல்வானான்னு ஒரு ஆச்சரியத்திலேயே ஏத்துக்கிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு பல்லா பேத்துருவேன். என் ஆளை பார்த்திருக்கியா நீ? பார்க்காம பேசக்கூடாது. பார்த்ததில்ல, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி எப்படி? உன் கொலீக் பார்த்தசாரதிக்கு ஒரு தடவை பைக்ல லிஃப்ட் கொடுத்தப்ப இதை பத்தி தான் பேசிக்கிட்டு வந்தான். ரம்பை தேவதைன்னு நீ சும்மா பின்னாத்திரியேன்னு. உங்க ஆபீஸ் சிந்துஜா எப்படிப்பா இருக்கும்னு கேட்டு வச்சேன். மயிலாப்பூர்ல இருந்து திருவான்மியூர் வரைக்கும் வர்ணிச்சாம்பா. நம்பாத, அவன் ஒரு கேப் மாதிரி. சிந்துஜா கிட்ட ஒரு தடவை அசடு வழிஞ்சு செருப்பை தூக்கி காட்டிட்டா. அந்த காண்டுல சொல்லியிருப்பான், ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ல அவளை அறிமுகப்படுத்துறேன் பாரு. என்னமோ புது சோப்பு அறிமுகம் மாதிரி சொல்றியே. இப்ப எனக்கு பதில் சொல்லு. குதிரை மண்ணு தட்டி என் கண்ணில் விழுந்ததால பொறுப்பா சாரி சொல்லிட்டு போனான். அந்த சம்பவத்தால முகம் பதிவாகி ஜிம்ல 2 வார்த்தை பேசினான். இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி விலாவாரியா பேசுறது? நீ யாரு, என்ன அட்ரஸ்ன்னு கேட்க போய் நான் யாரா இருந்தா என்ன மிஸ்டர்னு அக்னி சாட்சி சரிதா மாதிரி கண்களை உருட்டினா என் மூஞ்ச எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது? அதுக்காக பேங்க்ல ஒரு லாக்கரை அடுக்க முடியும்? உடம்பு மேலதான் வச்சுக்கணும். அறுக்காத. ஆக உனக்கு அஞ்சலி மேல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான் என்றான் ஜெகன். ஒன்னு செய். இந்த விஷயத்துல எல்லாம் முதல்ல உன் உடன்பிறப்ப வெட்டி விட்டுடணும். என்ன? அதான் உன் கூச்ச சுபாவத்தை. நாளை காலையில வாக்கிங் போறப்ப மறக்காம என்னையும் எழுப்பி கூட்டிட்டு போ. பார்ட்டி எப்படி மசிமான்னு பார்த்து சொல்றேன். நீ வேற ஏதோ அர்த்தத்திலேயே பேசுற மாதிரி தெரியுதுரா. சாச்சா, அடுத்தவன் பொண்டாட்டிய தொடுறது தப்புன்னா அடுத்தவன் காதலிய பாக்குறதே தப்பு. நான் தப்பு செய்யறவன் இல்ல என்றான் வெங்கட். அஞ்சலியை அவனுடைய காதலியாக வெங்கட் குறிப்பிட்டதில் ஒரு ஜில் உணர்ந்தான் ஜெகன். இதுதான் காதலா? சி, என்ன இது? என்ன தெரியும் அவளை பற்றி? தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில். அத்தியாயம் 3. மறுநாள் அலாரம் அடிக்க துவங்கியதும் துள்ளி எழுந்து அவசரமாக அதை அணைத்தான் ஜெகன். வெங்கட் புரண்டு, அலாரம் அடிச்ச மாதிரி இல்ல என்றான் கண்களை திறக்காமல். சச்சா, அது பக்கத்து வீட்டு அலாரம். 5 மணிக்கு இன்னும் நேரம் இருக்கு, நீ தூங்கு என்று தூங்க வைத்துவிட்டு பூனை மாதிரி எழுந்து தயாராகி ஞாபகமாக அவனை எழுப்பாமல் புறப்பட்டு தெருமுனை வரைக்கும் தள்ளி கொண்டு வந்து பிறகுதான் பைக்கை ஸ்டார்ட் செய்தான் ஜெகன். இவன் எதற்காக அவளை பார்க்க வேண்டும் என்று பொறுமல் வந்தது. அட, இதுதான் காதலா? புத்தம்புது வெள்ளை டிஷர்ட், ஷார்ட்ஸ், ஷூ என்று அமர்க்கலமாக கடற்கரைக்கு வந்து ஆனால் ஓடாமல் அலைகளின் பக்கத்தில் அதே மணல் வீடு பகுதியில் நின்று குதிரை வருகிறதா என்று பார்த்து கொண்டே இருக்க பொழுது விடிந்து விட்டது. சுள்ளென்று வெயில் ஏறியும் படகுகள் கரையேறினவை ஒழிய, ஓடியவர்கள் நடந்தவர்கள் தத்தம் வாகனங்களில் புறப்பட்டார்களே ஒழிய குதிரையை காணோம். என்னை எழுப்பாம திருட்டுத்தனமா போனா அப்படித்தான் என்றான் வெங்கட். அப்படி இல்லடா, 3 தடவை எழுப்பினேன். அசைச்சு அசைச்சு எழுப்பினேன், நீ எந்திரிக்கல. பொய். சரி, நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு ஒருவேளை குதிரைக்கு உடம்பு சுகம் இல்லாம போயிருக்கலாம். அவ தினம் குதிரை பழக வர்றதில்லையா, எப்பயாவது நினைச்சுக்கிட்டா வருவாளாம். சுத்ரியா சொன்னாளா? அவ சொன்னதுதான். சரி விடு, ஈவினிங் உன் ஆஃபீஸ்லயே வெயிட் பண்ணு. நான் நேரா அங்க வந்துடுறேன். எதுக்கு? சேர்ந்து ஜிம்முக்கு போலாம். டேய், ஏன்டா இப்படி அலையிற? ஏற்கனவே தான் உனக்கு ஒருத்தி இருக்காளே. அவ மூஞ்சி சரியில்லைன்னா செலவு பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணு. அதை விட்டுட்டு இதை பாரு, நீ சிந்துஜா பத்தி எதுவும் பேசாத சொல்லிட்டேன் என்று முகத்தை திருப்பி கொண்டு போனான் வெங்கட். புன்னகைத்தான் சுவாமிநாதன். ஏண்டா சிரிக்கிற என்றான் ஜெகன். எது போய் எது நிஜம்னு புரியாம உலகமே மாயை பின்னாடி ஓடுது பாத்தியா? நான் பார்க்கல என்று ஷூ அணிந்து ஆபீஸுக்கு புறப்பட்டு விட்டான் ஜெகன் அவசரமாக. ஆபீஸில் மேனேஜர் கூப்பிட்டு சுவரில் மாட்டின சார்ட்டை குச்சியால் தொட்டு தொட்டு கம்பெனியின் முன்னேற்றம் பற்றி பிரமாதமான ஆங்கிலத்தில் ஏதேதோ சொன்னபோது தலை மட்டும் ஆடிக்கொண்டிருந்தது. அஞ்சலிதான் உள்ளே புன்னகைத்து கொண்டிருந்தாள். அவர் முடித்துவிட்டு சுழல் நாற்காலியில் அமர்ந்து, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஜெகன் என்ற போதும் சுதாரித்து, கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் என்று சொன்ன இவனை வினோதமாகத்தான் பார்த்தார். அஞ்சலி பாத்தியா என்று சரவணன் யாரிடமோ கேட்க ஜெகன் திரும்பி என்ன என்ன என்றான். நேத்து டிவில படம்பா, அந்த குழந்தை என்ன ஆக்டிங். அதுவா என்று திரும்பி கொண்டான். லஞ்சு சாப்பிடும்போது ரஞ்சிதா ஹனிமூனுக்கு சென்ற ஒரு சோம்பேறி என்ன செய்தான் என்று சொன்னபோது
ஜெகனை தவிர எல்லோரும் சிரித்தார்கள். அஞ்சலியிடம் இருந்து மீண்டு கடைசியாக சேர்ந்து கொண்டு நாடகமாக சிரித்தான். சம்திங் ராங் வித் ஹிம் என்று வாணி சொன்னாள். ஜெகனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. 2 சந்திப்பில் இப்படி மனசு பூரா நிரம்பிவிட முடியுமா ஒரு பெண்ணால்? இதுதான் காதலா? அரை மணி முன்னதாகவே ஜிம்முக்கு வந்துவிட்டான். உடற்பயிற்சி செய்தபடி 4 திசைகளிலும் பார்வையை மேயவிட்டும் அஞ்சலி தட்டுப்படவில்லை. கிளாராவிடம் பேச்சு கொடுத்து உறுப்பினர்களின் லிஸ்டை சாமர்த்தியமாக ரெஜிஸ்டர் புரட்டி பார்த்தபோது அஞ்சலிக்கு காலை 10 மணியில் இருந்து 11 மணிதான் ரெகுலர் நேரம் என்று தெரிந்து கொள்ள முடிந்தது. நேற்று மட்டும் மாலையில் வந்திருப்பால் போல் இருக்கிறது. அந்த ரெஜிஸ்டரில் விலாசங்கள் இல்லை. அதை கேட்பதும் பார்க்க முயற்சிப்பதும் நாகரிகத்தில் சேர்த்து இல்லை என்று பேசாமல் திரும்பிவிட்டான். இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ்ல வந்தா? கைய கோர்த்து சோம்பல் முறிச்சாலா? கால் அகட்டி வச்சு குனிஞ்சு குனிஞ்சு கால் மாத்தி கால் தொடுவாங்களே, அந்த எக்ஸசைஸ் உண்டாங்க என்று வெங்கட் வெறுப்பேற்றினான். அவளை ஜிம்மில் இனி சந்திக்கிறது கஷ்டம் வெங்கட். எனக்கு 5 to 6, அவளுக்கு காலையில 10 to 11. என்ன பெரிய பிரச்சனை? நீயும் அந்த டைம் மாத்திக்க வேண்டியதுதானே? ஏண்டா, நான் ஆபீஸ் போக வேணாமா? 1 வாரம் லீவ் போடியா? எதுக்கு? காதலிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் லீவ் போட மாட்டானா? டியர் சார், ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் லவ்னு எழுதி கொடுத்துட்டு வந்துடு. உளராத. நாளைக்கு பீச்சுக்கு வராலான்னு பார்க்கணும். சரி, பார்த்து. சும்மா பார்க்கணும், அவ்வளவுதான். ஸ்கூல் பையன் மாதிரி இன்னும் சைட் அடிக்கிற ரேஞ்சிலேயே இருக்கியே. தேர மாட்ட. எங்க புறப்பட்ட? ஸ்விம்மிங் பூல். அதுக்கு வேற அம்பாசிடர் பல்லவால பணம் கட்டி வச்சிருக்கேனே என்று தலை சீவினான் ஜெகன். அது வேறையா? ஒழி. சப்போஸ் நாளைக்கே அஞ்சலி உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னா கூட 4 இடத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு உனக்கு நேரம் இருக்காது போலிருக்கே. பந்தயத்துல ஜெயிக்க வேணாமா என்று பைக்கில் புறப்பட்ட போது பைக்கில் வந்து இறங்கினான் சுவாமிநாதன். என்ன சுவாமி இவ்வளவு நேரம்? எங்க போயிருந்த? சுவாமி அருளானந்தான்னு ஒருத்தர், அவரோட லெக்சருக்கு போயிட்டு வரேன். கிளாசிக் மானிட பிறவி பத்தி ஒன்னு சொன்னாரு பாரு, பத்திரமா வச்சுக்கோ, வந்து ஞாபகமா கேட்டுக்கிறேன் என்று ஸ்டார்ட் பண்ணி கியர் மாற்றினான் ஜெகன். அம்பாசிடர் பல்லவாவில் ராத்திரி 7:30 மணிக்கு வகை வகையாக கார்கள் நின்றன. உள்ளே நடக்க உலகமே அப்போதுதான் உற்பத்தியான மாதிரி உற்சாகமாக எல்லோரும் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். யாரும் யாருக்கும் வழி சொல்ல அவசியமின்றி அங்கங்கே அம்புக்குறிகள் வழி நடத்தின. சின்ன வராந்தா மாதிரி இருந்ததில் நடந்து கண்ணாடி கதவு தள்ளியதும் அழகான நீச்சல் குளம். குட்டி கேபினுக்குள் சென்று உடைகளை களைந்து இடுப்பில் ஸ்விம் ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்து வெளிப்பட்டு கரையோரமாக நடந்தான். நீல தண்ணீரில் 2 குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தார். தலையில் எல்லாம் முதிர்ந்த ஒரு கருப்பு அப்பா. ஒரு வெள்ளைக்காரன் நீந்தி கொண்டிருந்தான். ஜெகன் டைவிங் போர்டுக்கு ஏறி அம்பு மாதிரி வைத்துக்கொண்டு மீன்கொத்தி பாய்ச்சலில் சலார் என்று தண்ணீருக்குள் போய் உடம்பெல்லாம் சில்லிட்டு உள்ளே ஒரு அரை வட்டம் அடித்து நீர்பரப்புக்கு வந்து தண்ணீரை துப்பி திரும்ப. கடவுளே, என்ன இது? ஸ்விம் செய்து முடித்து நீட்டி படுக்கும் ஒரு பிளாஸ்டிக் நாற்காலியில் லெமனேட் பருகி கொண்டிருந்தால் சிங்கிள் பீஸ் உடையில் இருந்த அஞ்சலி. இது வாழ்க்கையா இல்லை சினிமாவா என்று அவனால் நம்ப முடியவில்லை. சினிமாவில் தானே அடுத்தடுத்த காட்சிகளில் பேசி வைத்து கொண்ட மாதிரி நாயகனும் நாயகியும் திடீரென்று சந்தித்துக் கொள்வார்கள். அவள் கூந்தலின் ஈரமும் தொடைகளில் தண்ணீர் முத்துக்களும் சற்று முன்தான் கரையேறி இருக்கிறாள் என்றன. அவள் இன்னும் ஜெகனை பார்க்கவில்லை. போய் பேசலாமா? இப்போதா? இப்படி வெற்றுடம்புடனா? என்ன பேசுவது? எங்கே? இப்படி நீச்சல் அடிக்கவா என்று மட்டும் கேட்டுவிடக்கூடாது. ஐயோ, என்னங்க இது? நான் போற இடத்துக்கெல்லாம் நீங்களும் வரீங்க என்று கேட்டு, நான் போற இடத்துக்கெல்லாம் மெனக்கட்டு நீங்க வர்ற மாதிரி எனக்கு படுது என்று மூக்குடைத்து விட்டாள். ஜெகன் கற்ற தமிழில் ஆங்கிலத்தில் என்று அவசர அவசரமாக நல்ல வார்த்தைகளை தேடினான். கிடைப்பதற்குள் அவள் லெமனேட் முடித்து எழுந்து போய்விடப் போகிறாளே என்று பதைபதைப்பாய் இருந்தது. கடைசியில் இன்னொரு முறை டைவிங் போர்டில் இருந்து குதித்து அவள் கவனத்தை கவர முயற்சிக்கலாம் என்று அல்பமாகத்தான் யோசனை தோன்றியது. ஜெகன் படிகளில் ஏறி மேலே வந்து படிகளில் ஏறி மேலே போய் டைவிங் போர்டில் நின்று அவள் கவனிக்கிறாளா என்று கடைக்கண்ணால் கவனித்து தொபக்கடீர் செய்து மேலே வர அவள் பார்த்துவிட்டாள். கையசைத்தாள். பதிலுக்கு கையசைத்தான். ஒரு ஆரம்பம் கிடைத்த பிறகு கிட்டே போகவில்லை என்றால் மனசாட்சியை கூட சமாதானப்படுத்திக் கொள்ளலாம். வெங்கட்டிடம் திட்டுவாங்க முடியாது என்று தோன்றியது. இயல்பாக நடப்பதாக உணர்வோடு நடந்து அவள் அருகில் வந்து, ஹலோ அஞ்சலி, குட் ஈவினிங் என்றான். குட் ஈவினிங், என் பேர் எப்படி தெரியும் என்றாள். அன்னைக்கு குதிரைக்காரன் கூப்பிட்டானே. ஓ என்று கவிழ்ந்து நிமிர்ந்து சிரித்தாள். பக்கத்தில் பிளாஸ்டிக் நாற்காலி இழுத்து போட்டு அமர்ந்து நனைந்த அவளை கிட்டத்தில் பார்ப்பதால் கிடைத்த உஷ்ணத்தை மறைத்து கொண்டு, ஏன் சிரிக்கிறீங்க என்றான். ஹி இஸ் மை பிரதர் என்றாள். ஐ எம் சாரி, வெரி வெரி சாரி. பரவாயில்ல, தெரியாமத்தானே சொன்னீங்க. லெமனே என்றால் கையில் இருக்கும் பாட்டிலை காட்டி. இது வேணா, வேற சொல்லிக்கிறேன். கடந்த ஆசாமியை அழைத்து சொன்னான்.
அதற்கும் சிரித்தாள். இப்ப மணி என்ன என்று கேட்டால் கூட சிரிப்பால் போல் இருந்தது. சிரிப்படங்கியதும் ஸ்போர்ட்ஸ்மேனா என்றாள். ஜெகன் சுற்றுமுற்றும் பார்த்து, யார கேக்குறீங்க என்றான். உங்களைத்தான் கேட்டேன். வாக்கிங் போறீங்க, ஸ்விம்மிங் பண்றீங்க, ஜிம்முக்கு வரீங்க, அதனால கேட்டேன். கிண்டல் பண்றீங்களே, எந்த ஸ்போர்ட்ஸ்மேனுக்காவது தொந்தி இருக்குமா? நான் வெயிட் குறையறதுக்காக பாடுபடுறேங்க. நீங்க ஸ்போர்ட்ஸ் விமனா? பழி வாங்குறீங்களா? ஷேப்புக்காக ஸ்விம்மும் ஜிம்மும். அப்ப ஹார்ஸ் ரைடிங், குதிரை ஷேப் ஆகிறதுக்காகவா? மறுபடி தழும்ப தழும்ப சிரித்தாள். தன்னால் இப்படி சிரிக்க வைத்து பேச முடியுமா என்று ஜெகனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஐம் ஜெகன் என்றான். சாரி. அதுக்கு ஏங்க வருத்தப்படுறீங்க? உங்களை பத்தி கேட்கவே இல்லையேன்னு சாரி சொன்னேன். இந்த தடவை நீங்க கேட்கலன்னாலும் சொல்றதாத்தான் இருந்தேன். நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சதர்ன் கெமிக்கல்ஸ். நீங்க யூஸ் பண்ற சோப்பு சில்காவா? நோ, லிரில். சில்கான்னு சொல்லி இருந்தா ஒரு கஸ்டமர் கிட்ட பேசிட்டு இருக்கிற சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கும். ஓ, அதான் உங்க கம்பெனி ப்ராடக்டா? சில்காவோட டிவி விளம்பரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பேர் இப்படித்தாங்க, விளம்பரத்தை ரசிக்கிறதோட நிறுத்திக்கிறாங்க, வாங்குறதில்ல. ஒரு தடவை வாங்கி பார்க்கறேன் என்றாள். காலையில கடற்கரையில உங்களை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே என்றான் அக்கறையே இல்லாதவன் போல காட்டிக்கொண்டு. ஹார்ஸ் ரைடிங் தினம் வர்றதில்ல, அண்ணனுக்கு நேரம் கிடைக்கிறப்பதான். அண்ணனுக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கும் என்று கேட்பது அதிக பிரசங்கித்தனமாக பட்டதால், அண்ணன் என்ன பண்றாரு என்றான். டிஸ்ட்ரிபியூட்டர் என்றாள். ஸ்விம்மிங் தினம் வருவீங்களா? வாரத்துல 2 நாள். ஒரு நாள் வெள்ளி தெரியுது, இன்னொரு நாள் செவ்வாய். இந்த நேரம் தாங்க கரெக்டு. நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு நீச்சல் அடிக்கிறதுல அலாதி சுகம் இருக்கு. நான் எப்பவும் இந்த நேரம் வரமாட்டேன். பின்ன 3 to 4. 3 to 4. சை, மறுபடி ஆபீஸ் நேரம். பில் கொண்டு வந்த பேரரிடம் நேரம் கேட்டு பாதறி எழுந்தாள். ரொம்ப டைம் ஆச்சு, புறப்படணும் என்றாள். நானும் தான், எனக்கும் நிறைய வேலை இருக்கு. ஆபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தும் பார்க்க வேண்டியிருக்கும். நோ, பில் நான் தான் கொடுப்பேன். ஓகே, தேங்க்ஸ் என்று உடைமாற்றும் கேபினுக்கு சென்றாள். ஜெகன் பேரரை காத்திருக்க சொல்லிவிட்டு தன் கேபின் சென்று அணிந்து வந்து பணம் கொடுத்தான். தலை துவட்டியபடி வந்து டவலை வீசிய அவள் முன்பாக பாக்கி 17 சொச்சத்தில் எதையும் எடுத்துக்கொள்ளாமல் அப்படியே டிப்ஸ் ஆக்கிவிட்டு மணி பர்சுக்குள்ளிருந்து தன் விசிட்டிங் கார்டு உருவி கொடுத்தான். அவள் பதிலுக்கு தன் கைப்பையில் இருந்து கார்டு எடுத்து கொடுப்பாள் என்று பார்த்தாள். இந்த கார்டை வைத்துக்கொண்டு மூடிவிட்டாள். போலாமா என்றாள். இணையாக நடந்தபோது பெருமிதமாக இருந்தது. எதிரே வெங்கட் வந்தால் எரிந்து பஸ்பமாகி விடுவான் என்று நினைத்து கொண்டான். ஹோட்டலின் வாசலுக்கு வந்து அவள் தன் வெள்ளை மாருதி 1000 கதவை திறந்தபடி, நீங்க எப்படி என்று வினவ, ஜெகன் தன் சாவிக்கொத்தை காட்டி, நீங்க புறப்படுங்க, ஐ ஹாவ் மை வெஹிக்கிள் என்று மட்டும் சொன்னான். அது பைக் என்று எதற்கு அனாவசியமாக சொல்ல வேண்டும்? அவள் ஸ்டார்ட் செய்து அவன் எதிர்பார்த்தபடியே திரும்பி புன்னகைக்க குட் நைட் சொன்னான். அத்தியாயம் 4. தன் சிகரெட்டை பற்ற வைத்து குச்சியை தூக்கி போட்டுவிட்டு ஜெகன் முகத்திற்கு பக்கமாக தன் முகத்தை வைத்துக்கொண்டு உட்கார்ந்த வெங்கட், சொல்டா, சிங்கிள் பீஸா 2 பீஸா? சிங்கிள் பீஸ் தான் என்றான் ஜெகன் பீடாவை குதப்பியபடி. மேஜை விளக்குகளில் ஒரு தடியான புத்தகம் படித்துக் கொண்டிருந்த சுவாமிநாதன் நிமிர்ந்து அவர்களை புன்னகைத்து விட்டு படிப்பதை தொடர்ந்தான். அவனுக்கு தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம் வந்துட்டதா நினைப்பு. நீ சொல்லுடா ஜெகன், சிங்கிள் பீஸ்லயே பல வகை இருக்கு. டிக் டிக் டிக்ல மாதவி போட்டிருப்பாளே, அது கொஞ்சம் தொடை வரைக்கும் வரும். நீ ஷாருக்கான் படம் தான் எழவு பாக்குறது இல்லையே, அதுல காஜல் கிரண் போட்டுட்டு வருவாடா. எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? மேல நம்ம முண்டாபணியன் மாதிரி ஆரம்பிச்சு கீழே ஜட்டி மாதிரி முடியும். அதுவும் சிங்கிள் பீஸ் தான். இதுவா அதுவா எது போட்டிருந்தா என்றான் வெங்கட். மகா கேவலமான ஜென்மம்டா நீ. ஒரு பொண்ணை பேச்சளவிலேயே கற்பழிச்சிடுவ. இதெல்லாம் ஒரு ரசனை. சரி சொல்லு, அவளை ஈரமா பார்த்ததும் ஜொல்லு விட்டுட்டே நின்னியா, இல்ல ஏதாச்சும் பேசினியா? சரியாக பேசவில்லை என்று சொல்வான் என்று எதிர்பார்த்தவன் ஜெகன் பேசியதை எல்லாம் சொன்னதும் கொஞ்சம் வாடித்தான் போனான். இவ்வளவு பேசினியா? நீயா? என்னமோ தெரியல, திடீர்னு ஒரு அனுமார் பலம் எனக்குள்ள வந்துடுச்சு வெங்கட். இதுக்கெல்லாம் அனுமார சொல்லக்கூடாது, ஒரு மன்மத பலம் வந்துடுச்சுன்னு சொல்லு. நியாயம். சிரிக்கிறப்பவே முகம் சிவக்குதுன்னா சூப்பர் கலர் தான்னு சொல்லு. பின்ன உன் சிந்துஜா மாதிரியா? அனாவசியமா மூட் அவுட் பண்ணாத ஜெகன். மாருதி 1000ல போறான்னா பயங்கர பணக்காரியா இருக்கணும். இருக்கிற நேரத்தை எல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம குதிரை நீச்சல்னு அலையறா. செவ்வாய் வெள்ளி நான் சொல்ற, கோவிலுக்கு தான் அப்படி வச்சுக்குவாங்க. பக்தி மயமா நீச்சல் அடிப்பா போலி இருக்கு. எந்த நேரமா? நான் சொல்ல மாட்டேன், சும்மா கேட்டேன். உனக்கு ஞாபகப்படுத்தலாமேன்னு தான் கேட்டேன். நான் ஜென்டில்மேன்டா, நீ தான் சொல்லிக்கணும். ஃபோன் நம்பர் வாங்கினியா? கொடுத்தாதானே. நான் கார்டு கொடுத்தேன். மரியாதைக்கு வாயிலையாவது அட்ரஸ் சொல்லியிருக்கலாம், சொல்லல. ஒருத்தன் மேல நம்பிக்கை ஏற்பட்டாதான் ஒரு பருவ பொண்ணு அட்ரஸ் எல்லாம் கொடுப்பா. நீ முறைச்சு முறைச்சு யானை பாக்குறது மாதிரி பார்த்திருப்ப. அதெல்லாம் கண்ணியமா தான் பார்த்தேன். கண்ணியமாவா கண்ணிமைக்காமையா?
சரி, எப்ப அடுத்த சந்திப்பு? தெரியலையே, அதானே கவலையா இருக்கு. ஜிம்முக்கு காலையில தான் போறா. அப்ப நான் ஆபீஸ்ல இருப்பேன். கடற்கரைக்கு எப்பயாவது தான் குதிரையோட வருவா. அப்படியே வந்தாலும் அண்ணனோட வருவா. ஸ்விம்மிங் பூலுக்கு வாரத்துல 2 நாள் அவ வர்ற நேரத்துலயும் நான் ஆபீஸ்ல இருப்பேன். இன்னொரு எதேச்சை அமையணும்னு நினைக்கிறேன். ஒரு அழகான பொண்ணை பார்த்தமே, பேசினமே, வேற எவனாச்சும் முந்திக்கிறதுக்குள்ள அர்ஜென்ட்டா லவ் பண்ணணுமேன்னு கொஞ்சமாச்சும் உனக்கு பொறுப்பு இருக்காடா? என்ன பண்ண சொல்ற? ஒரு வாரம் லீவ் போட்டு தொலையேன். போட்டுட்டு ஜிம்முக்கு அதே நேரம் போ, ஸ்விம்மிங் பூல் அதே நேரம் போ. ஆபீஸ் போகலையான்னு கேட்க மாட்டாளா? அவ என்ன உன் பொண்டாட்டியா? நீ ஆபீஸ் போனா அவளுக்கு என்ன, போகாட்டாதான் அவளுக்கு என்ன? அப்படியே கேட்டா உங்களை பார்க்கணும்னு தான் டைம் மாத்திக்கிட்டேன்னு சொல்லே. என்ன வழிய சொல்றியா? வழியாம எவனாச்சும் காதலிச்சிருந்தான்னா நான் திருப்பதிக்கு போகாம நம்ம சலூன்லயே மொட்டை அடிச்சுக்கிறேன். ஆபீஸ்ல ஏசி ரூம்ல உட்காந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு மேஜர் சுந்தர்ராஜன் மாதிரி மிடுக்கா கம்பீரமா பேசியெல்லாம் லவ் பண்ண முடியாதரா முட்டாளே. வாய் விட்டு சிரித்தான் சுவாமிநாதன். எதுக்குடா அப்ப சிரிச்ச? உங்களை நினைச்சுதான். அதான் ஏன்? ஒரு திராட்சை பழம் ஒஸ்தியா, ஆப்பிள் பழம் ஒஸ்தியா? அது சீசனை பொறுத்தது என்றான் வெங்கட். ஒழுங்கா சொல்லு. ரெண்டும் வெவ்வேறு டேஸ்ட். இதுல ஒஸ்தி என்ன, மட்டம் என்ன? அப்படி கேட்கல. ஒரு திராட்சை பழத்தை சாப்பிட்டா உன் பசி எவ்வளவு குறையும்? ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டா உன் பசி எவ்வளவு குறையும்? அப்படி கேக்குறியா? இதுல சந்தேகம் என்ன? ஆப்பிள் தான் பசி தீர்க்கும். இந்த இல்லறம் இருக்கே, அது திராட்சை மாதிரி. துறவரம் இருக்கே, அது ஆப்பிள் மாதிரி. அதனாலதான் இதை சிற்றின்பம்னு சொன்னாங்க, அதை பேரின்பம்னு சொன்னாங்க. பேரின்பத்தோட சுவை என்னன்னு தெரிஞ்சா இப்படி சிற்றின்பத்துக்கு அடிச்சுக்குவீங்களான்னு நினைச்சு சிரிச்சேன். ஒரு நாளைக்கு நீ தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப நீ படிக்கிற இந்த மாதிரி புத்தகத்தை எல்லாம் எடுத்து போட்டு பத்த வைக்கலன்னா என் பேர் வெங்கட் இல்லடா. பாவம் ஜெகன் அந்த சிற்றின்பத்துக்கு கூட வழி இல்லாம அல்லாடிக்கிட்டு இருக்கான். தத்துவமா பேசுற நீ படவா என்று வெங்கட் அதட்டியதும் சுவாமிநாதன் வாயை மூடிக்கொண்டான். ஏண்டா பாவம் அவனை போட்டு காய்ச்சற, விடு. ஜெகன், நீ அந்த கார் நம்பரையாவது பார்த்து தொலைச்சியா? இல்லையே, கவனிக்கலையே. அவளை விட்டு கண்ணை அந்த பக்கம் இந்த பக்கம் எடுக்கவே இல்லை போலிருக்கு. அண்ணன் பேர் என்ன கேட்டியா? என்ன தொழில்னு சொன்னா? தெரியலடா, டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொன்னான். சோப்பா, பிஸ்கட்டா, ஹார்லிக்ஸா, என்ன ஏதுன்னு விவரம் கேட்டுக்கல. எப்படியாச்சும் அவளோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டாகணும் ஜெகன் என்றான் வெங்கட் தீவிர யோசனையுடன். எனக்கு ஒரு சந்தேகம் என்றான் ஜெகன். என்ன? அஞ்சலிய காதலிக்க போறது நானா இல்ல நீயா? ஒரு மன்மதன் மாதிரி உதவலாம்னு பார்த்தேன். இங்கதான் அனுமார் மாதிரின்னு சொல்லணும். அச்சுப்பிழையா வந்துடுச்சு. ஒரு சினிமா நடிகையை பார்த்து லட்சம் பேர் பெருமூச்சு விடுறது இல்லையா? அவளுக்கு யாரை பிடிக்குதோ அவனைத்தான் கட்டிக்க போறா. அந்த மாதிரி தான் என் பெருமூச்சு. உபத்திரவம் இல்லாதது, கவலைப்படாத என்றான் வெங்கட். சதி ஆலோசனை ராத்திரி ரொம்ப நேரம் தொடர்ந்தது. அத்தியாயம் 5. மேனேஜர் ஜெகனை ஆச்சரியமாக பார்த்தார். என்ன சொல்றீங்க நீங்க? 10 நாள் லீவா? எனக்கு எதுவும் புரியல. நம்ம கம்பெனியோட புது ப்ராடக்டை லான்ச் பண்றதுக்காக தீவிர ஏற்பாடுகள்ல இருக்கோம். அதுக்கான மார்க்கெட்டிங் டிவைசஸ் பத்தி சீரியஸ் டிஸ்கஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு இதுல எவ்வளவு பெரிய பொறுப்புகள் இருக்குன்னு தெரியும். இந்த சூழ்நிலையில எதுக்கு உங்களுக்கு லீவு? அதுவும் 10 நாள்? ஊர்ல இருந்து அம்மா வந்திருக்காங்க சார். வரட்டுமே, வந்தா என்ன? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. நான் டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போய் காட்டணும் சார். என்ன உடம்புக்கு? அதைத்தான் கண்டுபிடிக்கணும். பல டாக்டர்ஸ் கிட்ட காட்டணும். அவங்களுக்கு வேற யார் இருக்கா? நான் தானே கூட இருந்து அழைச்சிக்கிட்டு போகணும். எதுக்கு அலையிறீங்க? பெரிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுங்க. எல்லா செக்கப்பும் அவங்களே பண்ணிடுவாங்களே. அப்படியே அட்மிட் பண்ணாலும் நான் அம்மா பக்கத்துல இருக்க வேணாமா? அவசியமே இல்லை மிஸ்டர் ஜெகன். பெரிய ஹாஸ்பிட்டலா பார்த்து சேர்த்தா யாரும் பக்கத்துல இருக்க வேண்டியதில்ல. அவங்களே பார்த்துப்பாங்க. நர்ஸ் இருக்காங்க கவனிக்க. ஒரு நர்ஸ் ஊசி போடுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க. பக்கத்துல உட்காந்து குடும்ப விஷயம் பேசிக்கிட்டு இருப்பாங்களா? தலையை சொரிந்து கொண்ட மேனேஜர், ஜெகன், நீங்க ஒரி பண்ணிக்கிறீங்களோன்னு நினைக்கிறேன். எங்க அம்மா வாச்சே சார். 2 நாள் வேணும்னா லீவ் போட்டுக்கங்க என்றார் கண்ணாடியை கழற்றி கையில் பிடித்து கொண்டு. நோ சார், எனக்கு 10 நாள் தேவைப்படுது. வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். எப்படி? இந்த 10 நாளும் மத்தியானத்துக்கு மேல ஆபீஸ் வரேன். தினம் காலையில அரை நாள் மட்டும் லீவ் போட்டுக்கிறேன். செவ்வாய் வெள்ளியில மட்டும் முழு நாள் போட்டுக்கிறேன். அது என்ன சிஸ்டம்? செவ்வாய் வெள்ளியில அம்மாவுக்கு ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் படிச்சு காமிப்பேன். ஏன் சார், தனி ஒரு மனிதனுக்கு அவன் நினைச்ச மாதிரி லீவ் எடுக்க கூட உரிமை இல்லைன்னா என்ன சார் வேலை அப்படி? அதுவும் அம்மாவுக்காக லீவு போடலன்னா என்ன சார் மகன்னா? சரி சரி, உங்களை சங்கிலி போட்டு கட்டி வச்சுக்க முடியுமா என்ன? அரை நாள் வர்றேன்னு சொன்னீங்களே, அதாவது வந்துட்டுருங்க. ஜெகன் வெளியே குஷியாய் வந்து தன் அறையிலிருந்து வெங்கட்டுக்கு ஃபோன் செய்து, தினம் அரை நாள் லீவுன்னு பர்மிஷன் வாங்கிட்டேன் வெங்கட் என்றான். ரைட்டு, ஆல் தி பெஸ்ட் ஜெகன். எனக்கு எப்பதான் அறிமுகப்படுத்துவ? நாங்க ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்ட அப்புறம். மறந்துடாதப்பா, ஏதோ பாவப்பட்ட ஜென்மம். ஒரு பார்வை பார்த்து வச்சுக்கிறேன் என்றான் வெங்கட்.
அடுத்ததாக ஜிம்முக்கு ஃபோன் செய்து தன் பெயர் சொல்லி 10 நாட்களுக்கு மட்டும் நாளை முதல் காலை 10 to 11 எக்ஸசைஸ் வருவதாக சொல்லி அனுமதி வாங்கி கொண்டான். மாலை வீட்டுக்கு திரும்பும் வழியில் பாண்டி பஜாரில் தினம் 1 வீதம் அணிவதற்காக 4 வித ட்ராக் ஷூட்ஸ் கிரெடிட் கார்டில் வாங்கி கொண்டான். மறுநாள் காலை பெசன்ட் நகர் கடற்கரைக்கு வந்து வேகமாக நடப்பதில் மட்டும் சிரத்தையாய் இருந்தவன் தூரத்தில் குதிரையை பார்த்து விட்டான். குதிரை மேல் அஞ்சலி. இன்றைக்கு குதிரை அத்தனை சுறுசுறுப்பில்லாமல் தூக்க கலக்கமாய் மெதுவாய் ஓட கூடவே ஓடிக்கொண்டிருந்தான் குதிரைக்காரன். அவள் அண்ணன். யதேச்சியாய் அலைகள் பக்கம் செல்பவன் போல நடந்தான் ஜெகன். சமீபித்தான். அஞ்சலி இவனை பார்த்ததும் கையசைப்பதா வேண்டாமா என்று தடுமாறி புன்னகை மட்டும் செய்து வைத்தான். அவள் குதிரையை விட்டு இறங்கி, அண்ணா, இவர் ஜெகன், சதன் கெமிக்கல்ஸ்ல அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர் என்று அறிமுகப்படுத்தி வைத்தாள். இவர் எங்க அண்ணன் தாமோதர். ஹலோ என்று அழுத்தமாக கைகுலுக்கினான். வட்ட முகத்திற்கு பொருந்தாமல் பெரிய மீசை வைத்திருந்த அந்த தாமோதர். முன்னாடி மிலிட்ரியில இருந்தீங்களா என்றான் ஜெகன் தன் கையை விடுவித்து கொண்டு. இல்ல, மிலிட்ரி ஹோட்டல்ல இருந்திருக்கேன் என்றதும் ஜெகன் சிரித்து விட்டான். சிரிக்கிறதுக்கு சொல்லல, ரொம்ப சீரியஸா சொல்றேன் மிஸ்டர் ஜெகன். மெட்ராஸுக்கு வேலை தேடி வந்தேன். எந்த வேலையும் கிடைக்கல. ஒரு மிலிட்ரி ஹோட்டல்ல சர்வரா சேர்ந்துட்டேன். நிஜமாவா? அட, உங்ககிட்ட எதுக்கு நான் போய் சொல்லணும்? ராயப்பேட்டையில இப்பவும் அந்த மிலிட்ரி ஹோட்டல் இருக்கு. தெய்வா மிலிட்ரி ஹோட்டல்னு பேரு. அப்போ எப்போ 20 வருஷம் முன்னாடி. அப்ப அஞ்சலி கூட பிறக்கல. சேதுராமன்னு ஒருத்தர் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வருவாரு. எத்தனை தடவை கேட்டாச்சு என்ற அஞ்சலி, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் ஒரு ரைடு போயிட்டு வந்துடுறேன் என்று குதிரை ஏறி காலால் அதன் விழாவில் பேசி புறப்பட்டாள். அவள் போனதுமே அந்த இடத்தின் பிரகாசம் போய்விட்டது போல் இருந்தது ஜெகனுக்கு. அந்த தாமோதர் தற்காலிகமாக சந்திக்கும் கண்டக்டர், கடை சேல்ஸ்மேன் என்று யார் கிடைத்தாலும் தன் மிலிட்ரி ஹோட்டலில் துவங்கி 1995 வரைக்கும் புராணம் பாடுவார் என்று தெரிந்தது. மாட்டிக்கொண்டு விட்டோமோ என்று நினைத்தான். இப்படி உட்காரலாமே என்று அவனையும் உட்கார வைத்த தாமோதர், தெய்வா மிலிட்ரி ஹோட்டல்னு பேரு என்றான். அது சொல்லிட்டீங்க. அப்ப அஞ்சலி கூட பிறக்கல. சேதுராமன்னு ஒருத்தர் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வருவாரு. அதுக்கு மேலதான் இப்ப சொல்லணும் என்றான் ஜெகன் தூரமாக சென்று கொண்டிருக்கும் அஞ்சலியை ஏமாற்றத்தோடு பார்த்தபடி. அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவர் வர்றப்ப நான் ஹோட்டல்ல இருந்தாதான் சாப்பிட உட்காருவாரு. இல்லைன்னா பட்டினியா இருந்துருவாரா? இல்ல, பார்சல் கட்டி வாங்கிட்டு போயிடுவாரு. அவர் சினிமால மீடியேட்டரா வேலை பார்த்தாரு. மீடியேட்டர்னா தெரியுமில்ல, பட ப்ரொடியூசருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு பாலம் மாதிரி. 2 பக்கமும் பேசி படத்தை விலை பேசி முடிச்சு கொடுக்கறது தான் மீடியேட்டரோட தொழில். வீடு புரோக்கர், லேண்ட் புரோக்கர் மாதிரி சினிமா புரோக்கர். இருங்க, நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர்னு அஞ்சலி சொன்னாங்க. நான் ஏதோ கன்சியூமர் ப்ராடக்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க சினிமா டிஸ்ட்ரிபியூட்டரா? எக்கச்சக்கமா பணம் புரளுற தொழிலாச்சே. ஜெகனுக்கு இப்போது நிஜமாகவே தாமோதர் மேல் ஒரு மதிப்பு வந்துவிட்டது. தொளதொளவென்று ஒரு அரை டவுசர் போட்டுக்கொண்டு குதிரையோடு ஓடுவதை வைத்து கொஞ்சம் மரியாதை குறைவாக எடை போட்டு விட்டோமே. ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு முழு பணமும் கையில வச்சுக்கிட்டா ஒரு ப்ரொடியூசர் இறங்குறான். எல்லாம் நாங்க கட்டுக்கட்டா அள்ளி வைக்கிறோம் சார், அட்வான்ஸா. ஆனா எல்லா படத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட மாட்டோம். ஸ்டார் வேல்யூ, டைரக்டர் வேல்யூ, பேனர் வேல்யூன்னு ஏகப்பட்ட விஷயம் இதுல. சில படங்கள் எல்லா வேலையும் முடிஞ்சு டப்பால தூங்கும். வருஷ கணக்கா தூங்கிட்டே இருக்கும். நாங்க சீண்ட கூட மாட்டோம். ஏன் அப்படி? படத்தை போட்டு காமிப்பாங்களே, அப்பவே தெரிஞ்சிடுமே படம் எந்த லட்சணத்துல வந்திருக்குன்னு. தியேட்டருக்கு போய் படம் பாக்குறோம்னு வைங்க, படம் பிடிக்கல, ரொம்ப போர்னு வைங்க, என்ன செய்வீங்க? என்ன செய்வேன்? எழுந்திருச்சு பேசாம வந்துருவேன். இங்க அதான் முடியாது. ஒரு மரியாதைக்காக படம் முடியற வரைக்கும் கொட்டாய் விட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்புறம் கையை குலுக்கிட்டு நல்லா வந்திருக்கு, போய் மீடியர்கிட்ட சொல்லி அனுப்புறேன்னு சொல்லிட்டு போயிடணும். அதாவது பொண்ணு பார்த்துட்டு பிடிக்கலன்னா ஊருக்கு போய் தபால் போடுறோம்னு சொல்லிட்டு போற மாதிரி. அதேதான். அந்த சேதுராமன் அவரோட அசிஸ்டண்டா என்ன சேர்ந்துட சொன்னாரு. சரின்னு சேர்ந்தேன். சினிமா படத்தை வாங்குறது விற்கிறதுல உள்ள நெளிவு சுழிவெல்லாம் சில வருஷத்திலேயே தெரிஞ்சு போச்சு. எத்தனை நாளா மீடியேட்டரா இருந்து கமிஷன் மட்டும் வாங்குறது. நாமே டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி நிறைய லாபம் சம்பாதிச்சா என்னன்னு தோணுச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஆரம்பிச்சு ஆஃபீஸ் போட்டேன். என்ன பேர் தெரியுமா? அஞ்சலி சினி ரிலீஸ். அஞ்சலிக்கு அப்போ 3 வயசு. அப்புறம் நல்லா உழைச்சேன். கொஞ்சம் அதிர்ஷ்டமும் இருந்துச்சு. வளர்ந்தேன். எவ்வளவு படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஆனா இப்பதான் தொழில் சுகமா இல்லை. ஏன் சார்? இண்டஸ்ட்ரியே சரியில்லை. தியேட்டருக்கு வந்து ஜனங்கள் படம் பார்த்தாதானே எங்களுக்கு வியாபாரம். 100 படம் வந்தா அதுல 3 படம் தான் நல்லா ஓடி கலெக்ஷன் கொட்டுது. ஜெயிக்கிற படம் எதுன்னு சொல்லவே முடியறதில்ல. 4 படம் அடி வாங்குச்சுன்னு வைங்க. அதுக்காக இந்த தொழிலை விட்டு போயிட முடியாது. 5வது படம் வாரி கொட்ட போகுதுன்னு ஒரு எதிர்பார்ப்போட நடத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
அஞ்சலி குதிரையில் திரும்பி வர ஜெகனின் கவனம் திரும்பி விட்டது. குதித்திறங்கினாள். என்ன, தாமோதரின் கதை சொல்லி முடிச்சாச்சா என்று சிரித்தாள். சிலிர்க்குதுங்க என்றான் ஜெகன் சும்மா. ஒரு மிலிட்ரி ஹோட்டல்ல சர்வரா இருந்துட்டு ஒரு பெரிய சினிமா டிஸ்ட்ரிபியூட்டரா வளர்ந்துருக்காருன்னா ரியலி கிரேட். எவ்வளவு உழைச்சிருக்கணும். அந்த உழைப்புக்கு ஒரு சல்யூட் அடிச்சுதான் ஆகணும் என்றான். தேங்க்யூ என்று நெகிழ்ந்த தாமோதர் தன் ஹிப் பாக்கெட்டில் இருந்து பளபளப்பாக விசிட்டிங் கார்டு எடுத்து நீட்டி, ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும் சார் நீங்க என்றார். ஷூர் என்றான் உற்சாகமாய். நீங்க போங்கண்ணா, நான் வந்துடுறேன் என்று அஞ்சலி சொன்னதும் தாமோதர் சியூ என்று மீண்டும் அழுத்தமாக கை குலுக்கி குதிரை ஏறி சென்றுவிட, இப்படி ஒரு தனிமை திடீரென்று கிடைக்கப் போகிறது என்று ஜெகன் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க எப்படி போவீங்க? ஏன், கார்ல தான் வந்தேன். அண்ணன் குதிரையில வந்தாரு. 2 பேரும் அதுல வந்தா நல்லாவா இருக்கும்? நான் அப்படி யோசிக்கவே இல்லை. மணல்வெளியில் நடந்தபடி ரொம்ப போர் அடிச்சிட்டாரா என்றாள். சாச்சா, உங்களை பேசவே விட்டுருக்க மாட்டாரே. எனக்கு உங்க அண்ணனை பிடிச்சிருக்கு. பார்த்த முதல் தடவையிலேயே தன் பலம், பலவீனம், பழைய வாழ்க்கை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிற மனசு எல்லாருக்கும் வராதுங்க அஞ்சலி. அவருக்கு எதுலையும் பிடிவாதம் அதிகம் ஜெகன். அதனாலதான் நிறைய சாதிக்க முடிஞ்சுது. நீங்க இன்னும் அஞ்சலியோட கதைய சொல்லவே இல்லையே. அதுல ஒன்றும் காவியம் இல்லைங்க. எனக்கு 8 வயசு இருக்கிறப்ப அம்மா இறந்துட்டாங்க. அந்த கவலையில எங்க அப்பா நிறைய ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரே வருஷத்துல லிவர் கெட்டு அவரும் போயிட்டாரு. என்னோட கூட பிறந்தவர் அண்ணன் இவர் மட்டும்தான். என்னை கொண்டாந்து தன்னோட வச்சுக்கிட்டு அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா அவர் தான் வளர்த்தாரு. எங்க அண்ணிக்கு என்ன பிடிக்காது. என்னை எங்கேயாச்சும் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டு மாசம் செலவுக்கு பணம் மட்டும் கட்டி படிக்க வைக்க சொல்லி அடிக்கடி அண்ணனை வற்புறுத்துவாங்க. அண்ணன் சம்மதிக்கவே இல்லை. இதனாலேயே அவங்க 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வரும். எங்க அண்ணி ரொம்ப உணர்ச்சி வசப்படுற டைப். கோபம் வந்தா ஹிஸ்டீரியா பேஷண்ட் மாதிரி ரொம்ப கத்துவாங்க. சாமானெல்லாம் தூக்கி போட்டு உடைப்பாங்க. பார்க்கவே பயமா இருக்கும். எல்லா சண்டையும் என்னை வச்சுதான் வரும். அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல. அவ எங்க போவான்னு சொல்லி அண்ணன் என்ன விட்டு கொடுக்கவே மாட்டாரு. ஒரு தடவை சண்டை பெருசா வந்து எங்க அண்ணி இந்த வீட்டுல ஒண்ணு நாம இருக்கணும், இல்லன்னா அவ இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்து முடியாம போய் அவ இங்கதான் இருப்பா. 8 வயசு குழந்தைய எங்க அனுப்ப சொல்ற? எங்கேயும் அனுப்ப முடியாது. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ வெளியில போயிடு. நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு. அண்ணி பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. ச, என்ன பொம்பளைங்க அவங்க. ஒரு 8 வயசு குழந்தை மேல எதுக்காக அவ்வளவு வெறுப்பு? அது கூட இப்ப யோசிச்சா ஒரு மனவியாதின்னு தான் நினைக்கிறேன். ஓவர் பொசசிவ்னஸ். தன் கணவரோட அன்பை வேற யாரும் பங்கு கொடுக்க கூடாதுன்னு ஒரு வெறி. முழு அன்பும் தனக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு ஒரு சொந்தம் கொண்டாடல். அப்போ எனக்கு ஒரு விபரமும் புரியாதால சும்மா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடிஞ்சுது. கொஞ்சம் விபரம் புரிஞ்ச வயசா இருந்தா எனக்காக நீங்க பிரிய வேணாம், என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியேறி இருக்கலாம் என்ற அஞ்சலியின் குரல் அடைத்து கொண்டது. அந்த சோகம் ஜெகனையும் தாக்கி கண் கலங்குவது தவிர்க்க முடியாததாகிவிட்டது. இப்பவும் அவங்க 2 பேரும் பிரிஞ்சுதான் இருக்காங்களா என்றான். இப்ப அண்ணி இல்லங்க. யூ மீன்? பிரிஞ்சு போன மறு வருஷம் இறந்துட்டாங்க. மண்ணெண்ணைய தலையில ஊத்தி பத்த வச்சுக்கிட்டு. கோரமான தற்கொலை. ஒரு கறிக்கட்டை மாதிரி அவங்கள படுக்க வச்சு மாலை போட்டிருந்த காட்சி இப்பவும் ஞாபகம் இருக்கு. ச, ரொம்ப அநியாயங்க இது. சில பிரச்சனைகளுக்கு சில பேர் எடுத்துடுற அவசரமான முடிவுகள் மற்ற எத்தனையோ பேர் மனசுல அழியாத ரணமா பதிஞ்சிடுது. நான் எதுவுமே செய்யலன்னாலும் ஒரு உயிர் போறதுக்கு எப்படியோ நான் தான் காரணம்னு ஒரு உறுத்தல் எனக்கு எப்பவும் உண்டு. நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம்? என்னால எங்க அண்ணனோட வாழ்க்கை போயிடுச்சே. என் மேல பாசம் வச்சதால தானே அவர் தன் மனைவியையே இழக்க வேண்டியதா போச்சு. உங்க அண்ணனை நினைச்சா பெருமையா இருக்குங்க அஞ்சலி. இப்படி ஒரு அண்ணன் கிடைச்சதுக்கு நீங்க உங்க வாழ்நாள் முழுக்க அவருக்கு நன்றி சொல்லணும். நீங்க சொல்றது சத்தியமான வார்த்தைங்க. எந்த சோகமும் என் மனசுல பதிஞ்சிடக்கூடாதுன்னு என்னை எவ்வளவு சலுகை கொடுத்து வளர்த்திருக்காரு தெரியுமா? இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்காம என் சந்தோஷம்தான் முக்கியம்னு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு இளவரசி கூட என்ன மாதிரி சொகுசா ஆடம்பரமா வளர்ந்திருக்க மாட்டா. எனக்கு பர்த்டேனா 10 ட்ரெஸ் வாங்குவாரு. பெஸ்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சாரு. பெஸ்ட் காலேஜ்ல படிக்க வச்சாரு. நான் ஒன்னு நினைச்சா அதை நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள நடத்திடுவாரு. எனக்கு அவர் அண்ணனே இல்ல, கடவுள் என்றவள் கைக்குட்டை எடுத்து கண்களை ஒற்றிக்கொண்டாள். நடந்தபடி சாலைக்கு அவள் நிறுத்தியிருந்த காருக்கு வந்து விட்டதால், ஒரு ஏர்லி மார்னிங் ரொம்ப உற்சாகமா வந்த உங்ககிட்ட எங்க குடும்ப கதையை சொல்லி மூட கெடுத்திட்டேனா என்றாள். இல்ல, ஒரு உண்மை புரிய வச்சிங்க. என்ன? சிரிச்சுக்கிட்டே ஜாலியா கார்ல போறாங்கன்னா அவங்களுக்கு எந்த சோகமும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறது முட்டாள்தனம் அப்படிங்கிற உண்மைய என்றான் ஜெகன். எப்பவோ நடந்தது. நினைச்சு பார்த்து சொன்னப்போ மூவ் ஆகிட்டேன். சியரப், புறப்படுறேன் என்று புன்னகைத்து விட்டு போக அவளால் எப்படி முடிகிறது என்று அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அத்தியாயம் 6. ஏண்டா, ஒரு வயசு பொண்ணு பப்ளிக்ல அவ்வளவு சோகமா கண்ணில் தண்ணி விட்டு அழுதான்னு சொல்ற?
அவளுக்கு ஆறுதல் சொல்லாம நானும் கண் கலங்கினேன்னு வந்து சொல்றியே, என்ன ஆம்பளடா நீ என்றான் வெங்கட். என்ன பண்ண சொல்ற? அந்த இடத்துல நீ இருந்தாலும் நிச்சயமா கண் கலங்கியிருப்ப. அதுக்கு சொல்லல, அப்படியே மார்ல சாச்சு முதுகுல தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லி இருக்க வேண்டாமா? துக்கம் வெக்கம் அறியாதுன்னு உனக்கு தெரியாதா? கட்டிலில் கிடந்த தலையணையை எடுத்து அவன் மேல் வீசி, ராஸ்கல், உனக்கு எப்பவும் ஒரே நினைப்பு தானா? கலங்கடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன், இதுக்கும் லொல்லு பேசுறியே என்றான் ஜெகன். ஆக பார்ட்டி ஃபிகர் பார்ட்டி மட்டும் இல்ல, சென்டிமெண்ட் பார்ட்டின்னு சொல்ற. ஆனா அவன் நடவடிக்கைகளை பார்த்தா சோகம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலப்பா. நீச்சல் அடிக்கிறதும் எக்ஸசைஸ் பண்றதும் குதிரை பழகிறதும் சோகமானவங்க செய்யற காரியமா? சோகம்னா மனசுக்குள்ள ஒரு புழுக்கம், அவ்வளவுதான். அதுக்காக 24 மணி நேரமும் ஒரு மூலையில ஸ்ரீராம் லைட்டிங் மாதிரி இருட்டுக்குள்ள நிழலா உட்கார்ந்துருக்கணும்னு சொல்றியா? ஒருவேளை அந்த ரணத்தை மறக்கிறதுக்காகவே இப்படி உல்லாசமா இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம், விட்டுடு. நான் வாதத்துக்கு வரல. ஆனா ஒன்னு தெளிவா புரியுதுப்பா. என்ன? அவ உன்னை லவ் பண்றா. எப்படி சொல்ற? அவ சொல்லி இருக்கிறது சாதாரண விஷயமா? எவ்வளவு பர்சனல். 2-3 அறிமுகம் தானே உனக்கு அவளோட. உன்கிட்ட இவ்வளவு சொல்றான்னா உன்னை உரிமையானவனா நினைக்கிறான்னு தானே அர்த்தம். சில பேருக்கு தன் சோகத்தை நிறைய பேர்கிட்ட பகிர்ந்துக்க தோணலாம். அதுக்காக தபால் கொடுக்குற போஸ்ட்மேன், வேர்க்கடலை விற்கிறவன், பெட்ரோல் போடுறவன், இவனையெல்லாம் உட்கார வச்சு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா? முட்டாள், உன்னை ஸ்பெஷலா நினைக்கிறா அப்படின்ற என்றான் ஜெகன் சந்தோஷமாக. 10 மணிக்கு ஜிம்முக்கு வந்து சேர்ந்தபோது வாசலில் அஞ்சலியின் வெள்ளை மாருதியை காணாமல் முகம் வாடினான். தாமதமாக வரலாம் என்று உள்ளே சென்று தனது பயிற்சிகளை துவக்கினான். கிளாரா அவனுடைய ட்ராக் சூட்டை நன்றாக இருப்பதாக சொன்னதற்கு தேங்க்ஸ் சொல்லவில்லை. கண்கள் அலைந்தபடி இருந்தன. பயிற்சி முடியும் வரை அவள் வரவில்லை. காலையில் பழைய சோகத்தை நினைத்து பார்த்ததில் அப்செட் ஆகி வர பிடிக்காமல் வீட்டிலேயே இருந்திருக்கலாம் என்று தோன்றியது. மதியம் ஆபீஸுக்கு வந்ததும் டெலிபோனை பார்த்ததும் கை துருதுருத்தது. முதல் முறையாக அஞ்சலிக்கு போன் செய்தால் என்ன? தாமோதர் கொடுத்த விலாச அட்டையில் வீட்டு எண்ணும் இருந்ததால் மனம் அலையடித்தது. சரி, என்ன பேசுவது? எப்போதோ நடந்ததற்கு இப்போது போன் பண்ணி கவலைப்படாதீர்கள் என்று சொல்வது அபத்தம். அதிலும் முதலாக போனில் பேசும்போது சோகம் பற்றியா பேச வேண்டும்? ஏன் ஜிம்முக்கு வரவில்லை என்று விசாரிக்கலாமே. அது சரியான காரணமாக பட்டதால் ரிசீவர் எடுத்துவிட்டான் ஜெகன். எதிர்முனையில் யாரோ வேலைக்காரன் எடுத்து காத்திருக்க சொன்ன நேரத்தில் ஜெம் கிளிப்பை வளைத்து வளைத்து அது ஒடிந்து போய்விட்டது. ஹலோ என்றாள் அஞ்சலி. அஞ்சலி, யா என்றாள். ஜெகன் பேசுறேன். ஹலோ. ஆச்சரியம், நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சும்மாதான் ஜஸ்ட் பண்ணேன். சும்மாவா? ஆமா, இல்ல வந்து ஏதோ காரணம் இருக்கே. இருங்க. எஸ், காலையில 10 மணிக்கு ஜிம்முக்கு போயிருந்தேன். நீங்க வரலையே. ஒருவேளை பீச்சில் பேசுனதுல அப்செட் ஆகிட்டீங்களோன்னு நினைச்சேன். அது அந்த நிமிஷம். இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன? டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். பிரேக் டான்ஸ். மாஸ்டர் வந்திருக்காரு. ஓ சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல, முடிஞ்சிருச்சு. ஒரே நிமிஷம். மாஸ்டர் புறப்படுறாரு, அவரை அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன். லைன்ல இருக்கீங்களா? ஷியூர். காத்திருந்த நேரத்தில் வியந்தான். இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு விஷயத்திற்காக கவலைப்பட்டால் அப்படியே மூழ்கி போய்விடக்கூடாது. உடனே சகஜத்திற்கு வந்துவிட வேண்டும். அஞ்சலியை உற்சாக புயல் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பக்கம் எக்ஸசைஸ், ஒரு பக்கம் நீச்சல், ஒரு பக்கம் குதிரை ஏற்றம், ஒரு பக்கம் பிரேக் டான்ஸ். என்ன ஒரு கலவையான ரசனைகள். ஹலோ, தூங்கிட்டீங்களா என்றாள் அஞ்சலி. தூங்குறதா? ஆபீஸ்ல தூங்குவாங்களாமே. யார் சொன்னது? எவ்வளவு ஜோக்ஸ் படிச்சிருக்கேன். அதெல்லாம் ஜோக்கில் தான் முடியும். ஒரு நாளைக்கு உங்களை அழைச்சிக்கிட்டு வந்து என் ஆபீஸை காமிக்கிறேன். பரபரப்பை பார்த்துட்டு சொல்லுங்க தூங்க முடியுமான்னு. அப்புறம் டான்ஸ்ன்னு சொன்னதும் பரதநாட்டியமோன்னு நினைச்சேன். அது கத்துக்கிட்டு முடிச்சு அரங்கேற்றம் ஆயாச்சு. பரதநாட்டியம் கத்துக்கிட்டவங்க பிரேக் டான்ஸும் கத்துக்குவாங்களா எங்கேயாவது? ஏன் கூடாதா? அது உங்க இஷ்டம். கராத்தே கூட கத்துக்க போறேன் தெரியுமா? போச்சுடா, கொஞ்சம் தள்ளி நின்று தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏங்க, இந்த குறி ஜோசியம் சொல்றதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அது கூட கத்துப்பீங்களா? ஏன்னா அது ஒண்ணுதான் பாக்கின்னு நினைக்கிறேன். அவள் வாய்விட்டு சிரித்தது காதில் வந்து மோதியது. நாளைக்காவது ஜிம்முக்கு வருவீங்களா? நாளைக்கும் வரமாட்டேன். ஏன்? 3 மாசத்துக்கு தான் பணம் கட்டியிருந்தேன். ஹிப்பு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு. பண்ணியாச்சு. கோர்ஸ் முடிஞ்சுது. ஜெகன் முகத்தில் ஏமாற்ற மேகங்கள் முகாமிட்டன. அண்ணன் கூப்பிடுறாரு, கொஞ்சம் லைன்ல இருக்கீங்களா? இல்லங்க, நீங்க அதை பாருங்க, அப்புறம் பேசலாம் என்று வைத்து விட்டான். எழுந்து மேனேஜரிடம் சென்று, சார், நீங்க ரொம்ப கேட்டுக்கிட்டதால என் லீவை கேன்சல் பண்ணிட்டேன். நாளையிலிருந்து முழு நாளும் ரெகுலரா வருவேன். செவ்வாய் வெள்ளி மட்டும் மத்தியானத்துக்கு மேல அரை நாள் லீவு என்றான். ஒரு மண்ணும் புரியல. என்னவோ செய்யுங்க போங்க என்றார். அத்தியாயம் 7. காலங்கள் உருண்டோடின. அந்த முதல் போனுக்கு பிறகு எத்தனையோ முறை இவன் போன் செய்து பேசி அவள் போன் செய்து பேசி
கடற்கரையில் அண்ணனை வைத்துக்கொண்டு பேசி, அண்ணன் இல்லாமல் பேசி, ஸ்விம்மிங் பூலில் நீச்சலுக்கு முன் பேசி, நீச்சல் அடித்த பின் பேசி, 3 மாதங்களில் நிறைய பேசியாகிவிட்டது. அவள் குழந்தை பருவம், இவன் குழந்தை பருவம், அவள் கல்லூரி நாட்கள், இவன் கல்லூரி நாட்கள், அவள் வீட்டில் நடந்தவை, இவன் வீட்டில் நடந்தவை, அவள் தோழிகளை பற்றி, இவன் நண்பர்களை பற்றி, இனி பேச எதுவுமில்லை என்பது போல பேசியாகிவிட்டது. என்ன பேசி என்னடா, இன்னும் நான் உன்னை காதலிக்கிறேன்னு 3 வார்த்தை பேசலங்கிறியே, உன்னை எதுல சேர்த்துக்கிறதுனே புரியல போ என்றான் வெங்கட். தயக்கமா இருக்கேடா. ஆனா வெங்கட், அதை நீ சொல்ற மாதிரி வெளிப்படையா பேசிக்கலையே தவிர, நான் அவளை நேசிக்கிறது நிச்சயம் அவளுக்கு தெரியும், அவ என்ன நேசிக்கிறது நிச்சயம் எனக்கு தெரியும் என்றான் ஜெகன். என்ன பிரயோஜனம்? ஒரு அணைப்பு உண்டானா இல்லைங்கிற, ஒரு முத்தம் உண்டானா இல்லைங்கிற, அட்லீஸ்ட் கை கோர்த்துக்கிட்டு உரசி நடந்திருக்கீங்களான்னா அதுவும் இல்லைங்கிற, ஒருத்தர் பார்க்காம பேனா நட்பு வச்சுக்கிற மாதிரி ஒருத்தர் தொடாம இது என்னடாப்பா காதல்? தொட்டாதான் காதலா? எங்க மனசு தொட்டுக்குதுரா, எங்க மனசு தழுவிக்குதுரா, எங்க மனசு முத்தம் கொடுத்துக்குதுரா. வெரி குட். இதே சிஸ்டத்தை இந்தியாவில் எல்லாருமே கடைபிடிச்சாங்கன்னு வையி, ஜனத்தொகை பிரச்சனையே வராதுப்பா. கிண்டலா? இப்படியே இருந்தன்னு வையி, அவங்க அண்ணன் அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி உன் கையில இன்விடேஷன் கொண்டாந்து கொடுக்க போறான். அப்ப நீ சொன்னா என்ன யூஸ்? பாவமே, எனக்கு தெரியாதேப்பா, சரி விடு, அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கலாம்னு உன் முதுக தட்டி ஆறுதல் சொல்லிட்டு போயிடுவான். அவங்க அண்ணனே ஏற்பாடு செஞ்சாலும் அவ எப்படி சம்மதிப்பா? ஏன் சம்மதிக்க மாட்டான்னு சொல்லு. அது எப்படி என்ன மனசுல வச்சுக்கிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்குவா? அவ மனசை எக்ஸ்ரே எடுத்து பாத்தியா? அவசியம் இல்ல, பழக்கத்துல புரிஞ்சுக்க முடியாதா? அட அசடே, அதை ஊர்ஜிதம் செஞ்சு தொலைடான்னு சொல்றேன். வெங்கட் சொல்வது நியாயமாகத்தான் பட்டது. எப்போது எப்படி அதை சொல்வது என்று ஜெகன் சந்தர்ப்பம் தேடிக்கொண்டிருந்த போது அன்று அவள் போன் செய்தாள். ஜெகன், இன்னைக்கு சுப்ரகீத் ப்ரீவியூ தியேட்டர்ல ஒரு தெலுங்கு படம் போறேன். ஈவினிங் 7 மணிக்கு அண்ணன் உங்களை இன்வைட் பண்ண சொன்னாரு, வரீங்களா? நீ வருவியா அஞ்சலி? ஐயோ நான் மாட்டேயா, போரு. தெலுங்கு படத்துல அவங்க டூயட் டான்ஸ் பார்த்தாலே எனக்கு அலர்ஜி ஆயிடும். பாத்தியா, என்ன மட்டும் மாட்டி விடுறியே. உங்க அண்ணனுக்கு போர் அடிச்சாலும் வியாபார கண்ணோட்டத்தோட பொறுமையா பாப்பாரு. நான் மரியாதைக்காக அவஸ்தைப்படணுமா? நியாயமா? நீ வந்தா போர் அடிச்சா சைடுல உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம். சரி, உங்களுக்காக வரேன். 7 மணிக்கு கரெக்டா வந்துருங்க. உங்களுக்காக இன்னும் என்ன வேண்டும்? அவள் நேசிக்கிறாள் என்று புரிந்து கொள்வதற்கு வெங்கட் தான் அசடு. மாலை 6:45க்கே சென்டெல்லாம் போட்டுக்கொண்டு போய் ரீல் பெட்டிகள் வந்து சேர்வதற்கு முன்பாக காத்திருந்தான். 5 நிமிடம் இருக்கும்போதுதான் தாமோதரும் அஞ்சலியும் ஆட்டோவில் வந்தார்கள். கார் ரிப்பேர் என்றால் அஞ்சலி. அப்புறம்தான் பெட்டிகளே வந்தன. 7 மணிக்கு மணி அடித்து படம் போட்ட போது உள்ளே ஜெகனையும் சேர்த்து மொத்தம் 14 பேர் அந்த படத்தின் விலையையும் தலைவிதியையும் நிர்ணயிக்க காத்திருந்தார்கள். அரை இருட்டில் திரும்பி, அஞ்சலி, நீ போட்டிருக்கிற மிடி பிரமாதமா இருக்கு என்றான் ஜெகன். நானே டிசைன் செஞ்சது என்றாள். அவள் கணித்த மாதிரியே படத்தின் 2வது ரீலிலேயே போரடிக்க துவங்கிவிட்டது. ஒரு அம்மாள் தன் தாலியை காட்டி காட்டி கண்ணீருடன் பேச, அவள் புருஷன் விளக்குமாறு தவிர மற்ற எல்லா வீட்டு பொருள்களாலும் அவளை அடித்தான். டிசால்வாகி காலிருட்டு ராத்திரியில் அவள் தன் குழந்தைகளை எழுப்பி ஸ்வீட் என்று சொல்லி விஷம் கொடுத்துவிட்டு இவளும் அதையே சாப்பிடாமல் யாராவது வந்து காப்பாற்றி கதை நகர வேண்டுமே என்பதற்காக கொல்லை பக்கம் வந்து கிணற்றில் குதித்தாள். அப்போதுதான் வெட்ட வெளிச்சத்தில் மனதேசம் மனதேசம் என்று பாட்டு பாடி முடித்த ஹீரோ பாட்டு முடிவதற்குள் 4.5 நிமிடங்களில் வந்துவிட்ட இருட்டில் நடந்து சத்தம் கேட்டு கிணற்றுக்கு ஓடி வந்து தன் கண்ணாடியை கூட கழற்றி வைக்காமல் குதித்துவிட, வெளியில போயிடலாமா என்றான் ஜெகன். அண்ணன் ஏதாச்சும் நினைக்க மாட்டாரு என்றாள். நினைச்சுக்கட்டும், 10 நிமிஷம் போயிட்டு வந்து அடுத்த ரீலாவது சூடேறுதான்னு பார்க்கலாம் என்றான். சரி எந்திரிங்க, குனிஞ்ச மாதிரி நடந்து கதவுக்கு போங்க என்றாள். வெளியே வந்ததும் நிம்மதியாக இருந்தது. பால்கனி மாதிரி இருந்த பகுதியில் நின்று சற்று தள்ளி சாலையில் விரையும் வாகனங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அஞ்சலி, இன்னும் தள்ளி போடாம ஒன்னு சொல்லட்டுமா என்றான் திடுதிப்பென்று ஜெகன். என்ன ஜெகன் என்று அவள் நேராக முகம் பார்த்து கேட்டதும் தைரியம் வந்துவிட்டது. உங்க அண்ணன் உனக்கு எப்ப கல்யாணம் செய்யறதா உத்தேசிச்சிருக்காரு என்று சுற்றி வளைத்துதான் ஆரம்பிக்க முடிந்தது. கல்யாணமா என்று கிச்சு கிச்சு மூட்டியதை போல சிரித்தாள். ஸ்டாப் இட், சொல்லு அஞ்சலி, இன்னும் எத்தனை நாள் நீயும் நானும் காத்துக்கிட்டு இருக்கிறது? அவள் சிரிப்பு நின்று போனது. என்ன சொல்றீங்க ஜெகன் என்றாள். அஞ்சலி, வாயை திறந்து நான் சொல்லியே ஆகணுமா? சரி, ஐ லவ் யூ அஞ்சலி. அவள் பதில் பேசாமல் அமைதியானாள். சரியா கேட்டுக்கலன்னா இன்னொரு தடவை சொல்றேன், ஐ லவ் யூ என்றான் வார்த்தை வார்த்தையாக பிரித்து. அவள் உற்சாகமாக தன் கைகளை அவனுக்கு மாலையாக போட்டு கட்டிக்கொள்வாள் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்த போது அவள் சட்டென்று நடந்து கதவு திறந்து கொண்டு தியேட்டருக்குள்ளே போய்விட்டாள்.
ஜெகனுக்கு எதுவும் புரியவில்லை. என்ன அர்த்தம் இதற்கு? இப்படியே அந்தரத்தில் விட்டுவிட்டு போனால் எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போது என்ன செய்வது? உள்ளே போய் அவள் அருகில் உட்கார்வதா, இல்லை சத்தம் போடாமல் புறப்பட்டு போய் விடுவதா? போராட்டத்திற்கு பிறகு அவனும் கதவு திறந்து உள்ளே சென்று அவள் அருகில் அமர்ந்து திரும்பி பார்த்தபோது திரைப்பட வெளிச்சத்தில் அவள் கண்ணமேடுகளில் கண்ணீர் இறங்கிக் கொண்டிருந்தது. திரும்பி பார்த்தால் படத்தில் சோக காட்சியும் இல்லை. ஜெகனுக்கு மிகவும் தர்ம சங்கடமாக போய்விட்டது. ஆனந்த கண்ணீரா? ஒருவேளை சொன்னால்தானே தெரியும். அஞ்சலி என்றான். அவள் திரும்பவும் இல்லை, என்ன என்று கேட்கவும் இல்லை. பார்வை திரையில் நிலை குத்தியிருக்க, கண்ணீர் தொடர்ந்து கொண்டிருக்க, ரொம்பவும் நெளிந்த ஜெகன் வேகமாக எழுந்து வெளியே வந்துவிட்டான். என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் என்று கேட்டுக்கொண்டே பைக்கை ஓட்டினான். அத்தியாயம் 8. இடுப்பில் பெல்ட்டை நுழைத்து கொண்டே திரும்பி ஜெகனை பார்த்த வெங்கட், என்னடா ஆபீஸ் புறப்படல என்றான். இல்ல. ஏன்? உடம்பு சரியில்லை. உடம்பா மனசா? நல்லா தானே இருக்க? என்னாச்சு? நேத்து அஞ்சலியோட எதுவும் ஊடலா? புரியல. ஒருவேளை அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ சோகமா இருக்கியா? வாட் ஹேப்பன்? குழப்பமா இருக்கு. மணிரத்னம் டயலாக் மாதிரி ஒத்த ஒத்த வார்த்தையில பேசிக்கிட்டு இருந்தானா உதப்படுவ படவா? சொல்டானா? நேத்து ஐ லவ் யூன்னு சொன்னேன் வெங்கட். வாவ், கைகுர்ரா. இரு. அதுக்கு அவ எந்த பதிலும் சொல்லாம போய் உக்காந்து அழுதுகிட்டு இருக்கா. என்ன அர்த்தம்னே புரியல. எனக்கு முதல்ல சீனே புரியல. ஜெகன் விபரமாக சொல்லி முடித்ததும், பாத்தியா பணக்கார புத்திய காமிச்சிட்டா பாரு. ஏன் அந்தஸ்து என்ன, உன் அந்தஸ்து என்ன, நீ யாரா என்ன லவ் பண்றதுக்குன்னு கேட்காம கேட்டுட்டா ஜெகன் என்றான் வெங்கட். உளராத. அதுக்கு ஏன் அழணும்? அதுதானே உதைக்குது. எனக்கும் இந்த இடம் பிடிபடலையே. சரி, அதுக்கு வீட்டில் டைஃபாய்டு வந்தவன் மாதிரி பல்லு கூட தேய்க்காம உட்காந்துருந்தா புரிஞ்சிடுமா? ஆஃபீஸுக்கு போடா. போய் ஃபோன் எடுத்து பேசு. ஏண்டி சனியனே, எதுக்குடி அழுதன்னு நச்சுன்னு கேளு. பெரும்பாலான பொம்பளைங்க காரணம் சொல்லிட்டு அலறதில்ல. ஏன்னு இந்த ஆம்பளைங்க கிடந்து தவிக்கணும். சும்மா ஃபோனில் கேள்றா என்று விட்டு வெங்கட் போனதும் அதுதான் சரி என்று குளித்துவிட்டு ஆஃபீஸுக்கு புறப்பட்டான் ஜெகன். தன்னுடைய அறைக்கு வந்து அமர்ந்து ஃபோனிடம் கையை எடுத்து சென்றபோது அது ஒலித்தது. ஹலோ, ஜெகன் ஹியர். அஞ்சலி பேசுகிறேன் ஜெகன். 4 தடவை பண்ணிட்டேன், இப்போதான் கிடச்சிங்க. அப்படியா? சரி, என்ன விஷயம் என்றான் விரைப்பாக. முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஜெகன். எதுக்கு? நேற்று நான் உங்களை அவமானப்படுத்திட்டேன். வீட்டுக்கு போய் யோசிச்சதுதான் புரிஞ்சதாக்கும். ஆமாம், நான் அதிர்ச்சி அடைகிற மாதிரி நீங்கள் பேசியிருந்தாலும் உங்கள் மூஞ்சில் அடித்த மாதிரி அப்படி நடந்திருக்கக்கூடாது. அதிர்ச்சியா? விளையாடுறியா? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாது? தெரியாது ஜெகன். நீ என்னை மனசுக்குள்ளே நேசிக்கல? இல்லை ஜெகன், நிஜமா நான் உங்களை என் நல்ல நண்பனாத்தான் நினச்சி பழகிட்டு இருந்தேன். இப்போ கூட உங்கள் நட்பு எப்போவும் எனக்கு வேணும்னு நினச்சதால தான் ஃபோன் செஞ்சேன். நான் உங்களை வேற எண்ணத்தோட நினச்சதே இல்லை. இந்த டயலாக் ரெடியாக வச்சுருந்தியா? நோ அஞ்சலி, எனக்கு தெரியும் நீ பொய் சொல்கிற. உன் மனசை புரிஞ்சுக்க முடியாமல் இத்தனை நாள் முட்டாள்தனமாக நான் பழகிட்டு இருந்தேன்னு சொல்லாத. நான் உன்னை சின்சியராக லவ் பண்ணுறேன். தயவு செஞ்சு என்னை நோகடிக்காத ப்ளீஸ். ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்கிறது? நீங்கள் என்னை லவ் பண்ணதுக்காக நான் கோவப்படலை ஜெகன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஆனால் நானும் அப்படி நினச்சிருக்கணும்னு என்ன கட்டாயம்? ஓகே, ஊரில் 1000 பேர் இருக்கான். எதுக்கு என்னோட மட்டும் நெருக்கமாக பழகின? எதுக்கு எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்ட? நீங்கள் என் குட் ஃப்ரெண்டுன்னு நினச்சிதான். ஓகே, என்கிட்ட ஏதாச்சும் கெட்ட பழக்கம் இருக்கா? இல்லை. எனக்கு உருப்படியாக கௌரவமான வேலை இருக்கா இல்லையா? இருக்கு. ஏதோ பார்க்க பர்சனாலிட்டியாக இல்லையானா? இருக்கீங்க. உங்ககிட்ட எப்பயாவது வரம்பு மீறி முறை தவறி நடந்திருக்கேனா? இல்லை. பின்ன ஏன் என்ன வெறுக்கிற? உங்களை வெறுக்கிறதா யார் சொன்னது? சரி, வெறுக்கலை, ஆனால் பிடிக்கவும் இல்லை, அப்படித்தானே? பிடிக்கலன்னா எப்படி பழக முடியும்? குழப்பாத. பிடிச்சிருக்குன்னா என் காதலை ஏற்றுக்கிறதுல என்ன இடைஞ்சல்? ஒரு நல்ல புருஷன்றவன் தன் மனைவி கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகுவான்னு நீ கேள்விப்பட்டதில்லையா? அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பன் காதலிக்க கூடாதா? ஏதாச்சும் சட்டம் இருக்கா? நீ என்னை ஃப்ரெண்டாக மட்டும்தான் நினச்சேன்னு சொல்கிற. இப்போ உன் ஃப்ரெண்டு உன்னை விரும்புகிறான்னு புரிஞ்சுக்கிட்ட. உனக்கு பிடிச்சவனை, எல்லா தகுதிகளும் இருக்கிற ஒருத்தனை நீயும் விரும்புறதுல என்ன தப்பு? ஐயோ, எப்படி சொல்கிறதுனே புரியலை. சரி, என் கன்னத்தில் பலார்னு அரைகிறத விட்டுட்டு ஏன் போய் அழுத? உங்கள் விருப்பத்தை நீங்கள் சொன்னீங்க, அதுக்கு நான் ஏன் அரையணும்? உங்ககிட்ட பேசாமல் வந்ததே அநாகரிகம்னு நினச்சி வருத்தப்படுறேன். ஏன் அழுதன்னு கேட்டேன். ஃப்ரெண்டுன்னு நினச்சி பழகிட்டு இருக்கிறத இவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரே. அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி நாம் நடந்துக்கிட்டு இருக்கோமேன்னு நினச்சி அழுதேன். இல்லை, நீ எதையோ மறைக்கிற. இல்லை ஜெகன், எதையும் மறைக்கலை. அப்போ இப்படித்தான் இருக்கணும். உன் அந்தஸ்துக்கு நான் ஏற்றவன் இல்லைன்னு முடிவு பண்ணிட்ட, கரெக்டா? ஐயோ கிடையாது ஜெகன், சொன்னா புரிஞ்சுக்கங்க. சாகிற வரைக்கும் நான் உங்களோட ஒரு நல்ல தோழியா இருக்க முடியும். ஆனா நான் உங்களை காதலிக்க முடியாது. சும்மா ஏதாச்சும் உளறிக்கிட்டு இருக்காத. நான் உங்க அண்ணனை பார்த்து பேசலாம்னு இருக்கேன். என்ன? நம்ம கல்யாணத்தை பத்தி தான்.
நோ, அவரை பார்க்காதீங்க. ஏற்கனவே தொழிலில் கொஞ்சம் நஷ்டம்னு நொந்து போயிருக்காரு. நீங்கள் வேற வந்து ஒரு புது விவகாரத்தை ஆரம்பித்து வச்சு இன்னும் நோகடிச்சிடாதீங்க. என்ன அஞ்சலி இது? இப்படியும் விட மாட்டேங்கிற, அப்படியும் விட மாட்டேங்கிற. உன் ஃபிலாசபியே புரியலை. ஃப்ரெண்டாக பழகுவேன், ஆனால் காதலிக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நம்ம காதல் நிறைவேற்றப்படுறதுல ஏதாச்சும் சிக்கல் வரும்னு பார்க்குறியா? அப்படி என்ன சிக்கல்னு சொல்லு. உட்காந்து மண்டையை உடச்சிக்கிட்டு யோசிப்போம் அதை எப்படி சரி செய்யலாம்னு. ஒரு சிக்கலும் இல்லை. நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதான் சிக்கல். மறுபடி சொல்கிறேன், என்னை முட்டாளாக்க மட்டும் பார்க்காத. யூ லவ் மீ, அது நிச்சயம். நோ, ஐ டோன்ட் லவ் யூ, ஐ டோன்ட் லவ் யூ, ஐ டோன்ட் லவ் யூ. வெறி பிடித்தவள் மாதிரி கத்திவிட்டு சட்டென்று ஃபோனை வைத்து விட்டாள் அஞ்சலி. அத்தியாயம் 9. ரிசீவரையே அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தான் ஜெகன். செல்லாக வெப்பம் பரவியது. என்னை என்ன கிறுக்கன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாளா? நான் என்ன அத்தனை முட்டாளா? இதை விடக்கூடாது. எனக்கு சரியான காரணம் தெரிந்தாக வேண்டும். தாமோதரை பார்த்து மனம் விட்டு பேசினால் என்ன? உடனே அஞ்சலி சினி ரிலீஸ் அலுவலகத்திற்கு போன் செய்தான். வீட்டில் இருப்பதாக சொன்னார்கள். வீட்டிற்கு போனால் என்ன? அங்கே அஞ்சலியும் இருப்பாள். இருக்கட்டுமே, இருந்தால் என்ன? ஒரு மனிதன் மனதை போட்டு அலையோ அலை என்று அலைக்கழித்து விட்டு திடீரென்று வெறும் நட்புதான் என்று சொன்னால் விட்டுவிட முடியுமா? நியாயம் வேண்டாமா? ஜெகன் உடனே பர்மிஷன் போட்டுவிட்டு பைக்கில் புறப்பட்டு விட்டான். அவன் கை ஆக்சிலேட்டரை முழு வேகத்தில் திருகியது. வந்து சேர்ந்து சைடு ஸ்டாண்டில் நிறுத்திவிட்டு வீட்டுக்குள் வந்தபோது ஒரு போட்டோகிராஃபர் அஞ்சலியை நிறுத்தி சாய்ந்து வளைந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்க இவளும் என்று இழித்து கொண்டு போஸ் கொடுத்து கொண்டிருந்தாள். சற்று தள்ளி நாற்காலி போட்டு அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த தாமோதர், ஹலோ ஜெகன், வாங்க என்றான். தன் பக்கத்து நாற்காலியை காட்டினான். என்ன நடக்குதுங்க என்றான் ஜெகன். ஸ்டில்ஸ் எடுக்கிறோம். அதான் தெரியுதே. எதுக்கா? அஞ்சலி சொல்லல? தெரியாது? அவருக்கு தெரியாதுன்னா சொல்ல வேணாம் என்று வந்தாள் அஞ்சலி. எதுவும் புரியாமல் விழிக்க தாமோதர் அந்த ஸ்டில் போட்டோகிராஃபரிடம் பேச போய்விட, என்னோட வாங்க என்று சொல்லிவிட்டு மாடிப்படிகளில் ஏறினாள் அஞ்சலி. ஜெகன் அவளை தொடர்ந்தான். அறைக்குள் வந்ததும் கதவை சாத்திவிட்டு வந்த அஞ்சலி அவன் எதிரே பார்க்காத அந்த சூழ்நிலையில் சட்டென்று அவனை கட்டி தழுவி அவன் கன்னத்தில் உதட்டில் என்று மாறி மாறி முத்தமிட்டு விலகி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, இதான் நிஜம் என்று அழ ஆரம்பித்தாள். போதுமா? கட்டிலில் உட்கார்ந்து ஓவென்று கதறி அழுதாள். அவளின் எந்த செய்கைக்கும் காரணம் புரியாமல் இப்போது சந்தோஷப்படுவதா இல்லை வருத்தப்படுவதா என்று தடுமாறி, அஞ்சலி, என்னம்மா இதெல்லாம்? இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு ஏன் காதலிக்கலன்னு சொன்ன? சரி, இப்பதான் ஒத்துக்கிட்டியே, அப்புறம் ஏன் அலற என்றான். ஜெகன், நிறைவேற போறதில்லைன்னு தெளிவா தெரிஞ்சும் எதுக்காக மனசை வெளிப்படுத்தணும்னு தான் காதலிக்கலன்னு சொன்னேன் என்றாள் விசும்பல்களின் மத்தியில். ஏன் நிறைவேறாது? உங்க அண்ணனும் என்னோட நல்லாதான் பழகிட்டு இருக்காரு. என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிச்சயமா நான் தான் உன் மாப்பிள்ளன்னா அவர் சந்தோஷம்தான் படுவார் அஞ்சலி என்று கட்டிலில் அவள் அருகில் அமர்ந்தான். ஆனா என் வாழ்க்கையில கல்யாணம் இல்லை ஜெகன். மறுபடி புதிர் போடாத. என் குடும்பத்தோட இன்னைய நிலைமை உங்களுக்கு தெரியாது ஜெகன். சொல்லாம மறைச்சிட்டேன். ப்ரீவியூ தியேட்டருக்கு ஆட்டோல வந்தமே, கேட்டதுக்கு என்ன சொன்னேன்? கார் ரிப்பேர்னு சொன்னேன். அது போய் காரை வித்தாச்சு. ஏன்? இந்த பங்களாவை இன்னும் 15 நாள்ல காலி பண்ணிட்டு 2000 வாடகையில ஒரு பிளாட்டுக்கு போறோம் ஜெகன். அண்ணனோட ஆபீஸ் சொந்த கட்டிடத்துல இருந்து வாடகை கட்டிடத்துக்கு மாறப்போகுது. ஏன் பங்களாவையும் ஆபீஸையும் ஏன் வித்தீங்க? விக்கல. கடன் வட்டி எல்லாம் சேர்ந்து மூழ்கிடுச்சு ஜெகன். 2-3 வருஷமா அண்ணனுக்கு தொழில்ல ஏகப்பட்ட நஷ்டம். அவர் அதிக விலை கொடுத்து எடுத்த படம் எல்லாம் செமத்தியா கடிச்சிடுச்சு. அந்த சூழ்நிலையில வீட்டு மேல ஆபீஸ் மேலன்னு எல்லா பத்திரத்தையும் வச்சு 1 கோடி பட்ஜெட்ல படம் சொந்தமா தயாரிச்சாரு. அந்த படத்தை யாருமே வாங்கல. இவரே எல்லா ஏரியாவும் டிஸ்ட்ரிபியூட் செஞ்சாரு. படம் 3 நாள் கூட ஓடல. 1 கோடி நஷ்டம். மை காட்! அந்த சமயத்துல தான் அண்ணனோட ஃப்ரெண்டு டைரக்டர் பாரதி ராஜா வீட்டுக்கு வந்தாரு. அவர் எதேச்சையா என்னை பார்த்தவரு ரொம்ப பிடிச்சு போய் நடிக்கிறியான்னாரு. எனக்கு பிடிக்கவே இல்லை. யோசிச்சு சொல்லிட்டு போயிட்டாரு. உங்களுக்கே தெரியும் பாரதி ராஜா எவ்வளோ பெரிய டைரக்டர்னு. அவர் அறிமுகப்படுத்தின அத்தனை ஹீரோயின்ஸும் ஹிட்டு. அண்ணன் எல்லாம் இழந்துட்டு என்னவெல்லாமோ அட்ஜஸ்ட் செஞ்சோம். வீட்டை, ஆபீஸை, காரை எல்லாத்தையும் கைமாத்தியும் 60 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கிற இந்த சூழ்நிலையில எனக்கு ஒரே குழப்பம். ஒரு படம் ஹிட்டா வரிசையா படங்கள் புக் ஆகும். 2-3 வருஷத்துல அண்ணனோட கடன் எல்லாம் அடைச்சிடலாம்னு கணக்கு போட்டு அண்ணங்கிட்ட போய் சொன்னேன். அவர் அழுதுட்டாரு. எனக்கு இஷ்டமே இல்லம்மா, ஆனா எப்படியாச்சும் கடனை அடைக்கலன்னா நான் ஐபி கொடுத்துட்டு தற்கொலை தான் பண்ணிக்கணும்னு சொல்லி அழுதாரு. அவரை சமாதானப்படுத்திட்டு டைரக்டர் கிட்ட சம்மதம்னு சொல்லிட்டேன். அவரோட அடுத்த படத்துல நான் தான் ஹீரோயின். அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டேன். கதைப்படி கதாநாயகிக்கு குதிரை ஓட்ட தெரியணும், நீச்சல் அடிக்க தெரியணும், பிரேக் டான்ஸ் ஆட தெரியணும், கராத்தே தெரியணும். அதுக்காகத்தான் ஒவ்வொன்றா கத்துக்கிட்டேன்.
இன்னும் 15 நாள்ல படத்துக்கு பூஜை. பூஜை இன்விடேஷன்ல போடுறதுக்கு தான் இப்ப ஸ்டில் எடுத்தாங்க. சொல்லுங்க, இந்த சூழ்நிலையில உங்க காதலை எப்படி நான் ஏத்துக்க முடியும்? ஏகப்பட்ட அதிர்ச்சிகளின் தாக்குதல்களில் நிலைகுலைந்து போய் அப்படியே உட்கார்ந்திருந்தான் ஜெகன். ஜெகன், என்னை மன்னிச்சிடுங்க. சத்தியமா சொல்றேன். உங்களோட பழக ஆரம்பிச்சப்போ நட்பு ரீதியில தான் பழகினேன். போக போக உங்க வெளிப்படையான பேச்சும் கள்ளமில்லாத மனசும் எனக்கு ரொம்ப பிடிச்சுது. இருந்தாலும் என் மனசுல தோன்றின காதல அப்பப்ப கிள்ளி போட்டுட்டு தான் இருந்தேன். சில சமயம் வேணும்னே 2 நாள் 3 நாள் உங்க கூட பேசக்கூடாதுன்னு வைராகியமா இருப்பேன். ஆனா முடியாது. கடைசியில நான் எதிர்பார்த்த மாதிரியே நீங்க உங்க காதல சொல்லிட்டீங்க. எவ்வளவு பெருமையா சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா உங்களை புருஷனா அடைய நான் கொடுத்து வைக்காதவளா இருக்கேனேன்னு நினைச்சுதான் நான் அழுதேன். என் மனசை கல்லாக்கிட்டு போன்ல நான் உங்க கூட நட்பா மட்டும்தான் பழகினேன்னு அழிச்சாட்டியமா பேசினேன். ஆனா நேர்ல நீங்க வந்ததும் என்னால தொடர்ந்து பொய் பேச முடியாமத்தான் எல்லாத்தையும் கொட்டிட்டேன். தயவு செஞ்சு என்னை மறந்துடுங்க ஜெகன். மன்னிச்சிடுங்க ஜெகன். விசும்பல்களினூடே பார்த்து 2 கைகளையும் அவனை நோக்கி கூப்பினாள் அஞ்சலி. அஞ்சலி, ஒருத்தனை விருந்துக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு இலை போட்டு எல்லா ஐட்டங்களையும் பார்த்து பார்த்து பரிமாறி அவன் சாப்பிட போற சமயத்துல கையை பிடிச்சு எழுப்பி விட்டா எப்படி இருக்கும் என்றான் மெதுவாக. உங்க நிலைமை புரியுது, உங்க ஏமாற்றம் புரியுது. என் மேல தப்பு தான். நடுவுலையே ஏதாச்சும் கோபமா சண்டை வளர்த்து நட்பை முறிச்சுக்கிட்டு இருக்கணும். முடியல, அசட்டுத்தனமா இருந்துட்டேன். உங்க மனசுல ஆசை வளர நான் காரணமா இருந்துட்டேன். பெரிய தப்பு தான் இது. எனக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் ஜெகன். உனக்கு ஒரே ஒரு தண்டனை தான் அஞ்சலி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது தான். இவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்கலையா நீங்க? எப்படி ஜெகன் நான் உங்களை கல்யாணம் செய்துக்க முடியும்? உங்க அண்ணன் தொழில்ல நஷ்டப்பட்டு கடனாளி ஆகிட்டா அதுக்கு நீ என்ன பண்ணுவ? உன் வாழ்க்கையையே பணயம் வைக்கணுமா? என் வாழ்க்கை பூரா உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்துமா இப்படி பேசுறீங்க? என் மேல அவர் வச்ச பாசத்தால தன் வாழ்க்கையே இழந்தார் ஜெகன். எங்க அண்ணி செத்தாங்க, என்ன கோடீஸ்வரியா வளர்த்தாரு. அப்படிப்பட்ட அண்ணன் இன்னைக்கு 60 லட்சம் கடன்ல இருக்கிறப்போ அவரை இந்த இக்கட்ல இருந்து காப்பாத்துறதுக்கு தோதா ஒரு நல்ல வழியும் கிடைச்சிருக்கிறப்ப நான் உதவாம இருக்கிறது நியாயமா? அன்னைக்கு நீங்களே சொன்னீங்களா இல்லையா? இப்படி ஒரு அண்ணன் அடைஞ்சதுக்கு நீ உன் வாழ்நாள் பூரா நன்றி சொல்லணும்னு சொன்னீங்களா இல்லையா? ஜெகனிடம் பதில் இல்லை. அதுக்காக நீ சினிமா நடிகை ஆகிறது தான் வழியா அஞ்சலி? வேற வழி இருந்தா சொல்லுங்க. சின்ன தொகையா இருந்தா ஏதாச்சும் செய்யலாம். இப்ப எங்க அண்ணனை நெருக்கிட்டு இருக்கிற கடங்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் பேசினேன் ஜெகன். பாரதி ராஜா சார் படத்துக்காக போட்ட அக்ரிமெண்ட்டை அவங்க கிட்ட காட்டினேன். அத்தனை பேருக்கும் அவங்கவங்க கடன்களுக்கு நான் ஜாமீன் போட்டு 3 வருஷத்துல அசல் வட்டியோட திருப்பி தரதா கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்க நம்பிக்கையோட சமாதானமாகி புறப்பட்டு போனாங்க. இல்லைன்னா இப்போ இந்த நிமிஷம் எங்க அண்ணன் ஜெயில இருப்பாரு. நான் நடுத்தருவுல இருப்பேன் ஜெகன். அஞ்சலி, சினிமா நடிகை ஆகிறதுனா சின்ன விஷயம் இல்ல. தெரியும் ஜெகன், நல்லா தெரியும். என் உணர்ச்சிகளை கொலை செய்யணும். எல்லாரையும் கட்டி பிடிச்சு நடிக்கணும். டான்ஸ் ஆடணும். முத்தம் கொடுக்க சொன்னா கொடுக்கணும். நீச்சல் உடை போட சொன்னா போடணும். செக்ஸியா உடம்ப காட்ட சொன்னா காட்டணும். எல்லாம் தெரியும். மனசளவுல நான் எல்லாத்துக்கும் தயாராயிட்டேன் ஜெகன். இப்போ என் மனசுல ஒரே ஒரு வெறி மட்டும்தான். சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும். லட்சமா சம்பாதிக்கணும். 3 வருஷத்துக்குள்ள 60 லட்சம் சம்பாதிக்கணும். ராத்திரி பகலா உழைக்க போறேன். எப்படி நடிக்க சொன்னாலும் நடிக்க போறேன். என் அழகுதான் இந்த ப்ராஜெக்ட்ல இயந்திரம். சம்பாதிச்சு கொடுக்க போற ஒரு கருவி தான் இந்த உடம்பு. நான் தீர்மானிச்சுட்டேன். நீ தீர்மானிக்கலாம். உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிற உங்க அண்ணன் எப்படி உன் வாழ்க்கையே பலி கொடுக்க சம்மதிச்சாரு? நடுவுல நடந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது ஜெகன். நான் நடிக்கிறதுன்னு தீர்மானிச்சு சொன்னதும் அவரால் தாங்க முடியாம நிறைய தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டுட்டாரு ஜெகன். ஆஸ்பத்திரியில சேர்த்து அவரை காப்பாத்தினேன். எவ்வளவோ எடுத்து சொல்லி அவரை சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். அவரும் மனசளவுல செத்து போயிட்டார் ஜெகன். இத்தனைக்கும் பிறகு அவளை என்னதான் கேட்பது என்று புரியாமல் தத்தளித்தான் ஜெகன். அஞ்சலி, நான் காத்திருக்கேன் அஞ்சலி. நீ உன் கடமையை முடிக்கிற வரைக்கும் காத்திருக்கேனே. ப்ளீஸ். வேணாம்ப்பா. இப்ப நீங்க பாக்குற இந்த அஞ்சலி உங்களுக்கு நாளைக்கு கிடைக்க மாட்டா. நிச்சயம் கிடைக்க மாட்டா. உங்களுக்கு நான் வேணாம் ஜெகன். நல்ல நினைவுகளோடவே நாம பிரிஞ்சிடலாம். உங்களை காக்க வச்சு இன்னும் நோகடிக்கிற பாவத்தையும் என் மேல ஏத்தி விடாதீங்க. இப்போது உடைந்து போய் ஜெகன் அழ ஆரம்பித்தான். அவன் அழுது முடியட்டும் என்று அவள் பொறுமையாக காத்திருந்தாள். ஜெகன் விசும்பல்கள் அடங்கி நிமிர்ந்த போது அதற்கு மேல் அவர்களுக்குள் பேசிக்கொள்ள எதுவுமே இல்லை என்பதை உணர முடிந்தது. நிலவிய அமைதியில் வெறுமை இருந்தது. தன் கண்களை துடைத்து கொண்டு மெதுவாக எழுந்தான். என்ன சொல்லி விடைபெறுவதென்று தெரியவில்லை. என்ன சொன்னாலும் மீண்டும் ஒரு அழுகை வெடிக்கும் என்று புரிந்தது. மெதுவாக நடந்து அறைக்கதவை திறக்கும் முன்பாக ஒரு தடவை திரும்பி அவளை பார்த்தபோது அவள் தலையணையை தன் வாயில் அழுத்தி பிடித்து அடக்கி கொண்டிருக்க விருட்டென்று வெளியேறிவிட்டான். அத்தியாயம் 10. வீட்டிற்கு திரும்பிய போது சிகரெட் ஊதியபடி ஒரு சினிமா பத்திரிகையை படித்து கொண்டிருந்தான் வெங்கட். வாடா ஜெகன், இதுல நடிகை ஆர்த்தியோட பேட்டி படிச்சியா?
என்றான். இல்ல என்று சோர்வாக அமர்ந்தான். நீங்க எதுக்காக நடிக்க வந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என் வாழ்வில் சில லட்சியங்கள் இருக்கு, அதுக்காகத்தான் நடிக்க வந்தேன்னு இந்த பத்தினி சொல்லியிருக்காப்பா என்றான் கிண்டலாக. ஜெகன் அப்படி அவன் மேல் பாய்ந்து அவன் சட்டையை பிடித்து உலுக்குவான் என்று வெங்கட் எதிர்பார்க்கவே இல்லை. அரைஞ்சென்னா பல்லு எல்லாம் பேத்துக்கும் ராஸ்கல். உனக்கு தெரியுமாடா அவளோட பின்னணி? சினிமால நடிக்க வர்றவங்க எல்லாருமே திமிர் எடுத்து போய் காசு சம்பாதிக்கிறதுக்காகத்தான் வர்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? கிட்ட போய் விசாரிச்சா தாண்டா புரிஞ்சுக்க முடியும். சில பேர் உன்னதமான லட்சியத்துக்காக தன் வாழ்க்கையையே பணயம் வச்சும் வருவாங்க. நாக்குல நரம்பில்லாம பேசாதரா, சொல்லிட்டேன். ஏன் இப்படி வெறி பிடித்தவன் போல் ஜெகன் கத்துகிறான் என்று வெங்கட்டுக்கு புரியவில்லை. சில வருடங்களுக்கு பிறகு ஆபீஸில் இருந்து வீட்டிற்கு திரும்பிய ஜெகனிடம் அவன் மனைவி மாலதி, எங்க இன்னைக்கு டிவில நடிகை அஞ்சலியோட பேட்டி வச்சாங்க, அதுல நீங்க யாரையாச்சும் காதலிச்சதுண்டான்னு கேட்டதுக்கு என் காதல் ஒரு தோல்வி கதைன்னு சொன்னான். அவ யார காதலிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க என்றார். என்ன கேட்டா? எனக்கு எப்படி தெரியும் என்றவன் அறைக்குள் வந்து கட்டிலில் கிடந்த வார இதழின் அட்டையில் சிரித்த அஞ்சலியை பார்த்து கண் கலங்கினான். முற்று.